அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டெஸ்ட் 4 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புன்மணம் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த புன்மணத்தை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா புன்மை கூட்டல் மனம்னு நீங்கள் பிரிக்கலாம், சரிங்களா? அது என்ன புன்மை அப்படின்னா, அந்த புன்மைனா கீழான அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? கீழான அப்படி இல்லைன்னா தீய அப்படின்னு சொல்லுவாங்க. தீய மனம், கீழான மனம், இதெல்லாமே வந்து எதை குறிக்குது அப்படின்னா அவங்களோட பண்பு, சரிங்களா? உயர்ந்த பண்பு, கீழான பண்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ பண்பை பத்தி பேசுறாங்க. அது இல்லாம இங்க மைவிகுதி வந்துருச்சு அப்படின்னாலே பண்பு தொகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். கனக விசையர் செங்குட்டோனால் வெள்ளப்பட்டார் அப்படின்னு வரும், சரிங்களா? அங்க வெள்ளப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு கொஸ்டின்ல அப்படியே தான் இருக்கு, அந்த ஒரிஜினல் கொஸ்டின்ல அதை அப்படியே வந்து டைப் பண்ணியாச்சு. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க, செங்குட்டுவனால் இந்த ஆள் வந்து வந்துருச்சு அப்படின்னாலும் அடுத்து இந்த பட்டனர் அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறது நம்ம போன கொஸ்டின்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? செய்வினை வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கணும், அதுக்கடுத்து செய்யப்படும் பொருள்ல ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கணும், கடைசியா பயனிலையில முடிஞ்சிருக்கணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா இப்போ நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், சரிங்களா? பாரதியார் வந்து எல்லாத்தாலையும் வந்து பாராட்டப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தான். அது வந்து உடன்பாட்டு வாக்கியம். ஏன்னா பாரதியார் அப்படிங்கிறவர் பாராட்டுதலுக்குரியவர், சரிங்களா? அதனால எல்லாருமே பாராட்டினாங்க அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியம். இப்ப மழை வந்து பெய்யுது அப்படின்னா, மழை பொழியும் போது நீங்க வந்து நினைறீங்க அப்படின்னா அது வந்து உடன்படுறது, சரிங்களா? மழை பொழியுது அப்படின்னா அதுல நீங்க நினைஞ்சிருக்கணும், அது வந்து உடன்படுறது. இப்ப யாராச்சும் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அது உடன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். செய்தி வாக்கியம் அப்படின்னா இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை வந்து இயற்றினாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா அது வந்து செய்தி வாக்கியத்துல வரும். அடுத்து இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, தாகூர், சரிங்களா? இது வந்து முக்கியமான கொஸ்டின், இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பிரித்தெழுதுக. வெந்நீர், வெந்நீர் வந்து எப்படி பிரித்தெழுதலாம்? வெம்மை கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கணும். இதுல பாருங்க, ஏ ஆப்ஷன் வெண்மை கூட்டல் நீர்னு பிரிச்சிருப்பாங்க. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த வெள்ளை நிறம் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து குறிக்கக்கூடியதா வந்துடும். இந்த வெம்மை அப்படின்னா சுடுத நீரை வந்து குறிக்கும், சரிங்களா? அப்போ வெம்மை கூட்டல் நீர் அப்படிங்கிறதா வரும், இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து பிரித்தெழுதுக. அரைந்தரைந்து, அரைந்து கூட்டல் அரைந்து, இது நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருந்திருப்போம், ஈஸி தான். அடுத்து சரியான ஊமையை தேர்ந்தெடுக்க. என்ன சொல்றாங்க? வேகம் அப்படிங்கிறதுக்கு சரியான ஊமை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கயிறற்ற பட்டம் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா தவித்தல் அப்படின்னா ஆதரவற்று இருத்தல் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும், சரிங்களா? அடுத்து காய்ந்த மாடு கம்மங்கொள்ளையில் மேய்ந்தார் போல, இதுதான் வந்து வேகம், சரிங்களா? ஏன் அப்படின்னா ரொம்ப நாளா வந்து சாப்பிடாத ஒரு மாடை வந்து கம்மங்கொள்ளையில விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா வேகமா வந்து மேய ஆரம்பிக்கும், அதை தான் வந்து இதுல வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து கண்ணிலான் கண் பெற்று இழந்தது போல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு துயரமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணே இல்லை அப்படிங்கிறவனுக்கு அவனுக்கு குறிப்பிட்ட நிமிஷம் அவனுக்கு கண் பார்வை வந்து திருப்பியும் கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு துன்பம் வந்து தரும் அப்படிங்கிறத வந்து நம்ம துயரமான தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஆலையிலிட்ட கரும்பு போல அப்படின்னா துன்பத்துல வந்து நம்ம சிக்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து ஆலையிலிட்ட கரும்பு போல அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைன்னா கடன் படுறது, இது எல்லாமே வந்து ஆலையிலிட்ட கரும்பு போல அப்படிங்கிறதுக்கு கரெக்டா வரும். அடுத்து டிராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. இழு அப்படிங்கிறது கரெக்டு தான், அடுத்து வலை அப்படிங்கிறது கரெக்டு தான், தடை அப்படிங்கிறது கரெக்டு தான், சுமை அப்படிங்கிறது வராது, சரிங்களா? இந்த சுமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடு குறிக்கும், சரியா? அந்த சுமந்துட்டு போற இது இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. இதுல பாருங்க, டோம் அப்படின்னா வந்து குவிந்த கூரை அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட சிலபஸ்ல வந்து இருக்கு. அடுத்து டோயன் அப்படின்னா பிரபலமானவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டியூரஸ் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூரஸ் அப்படிங்கிறது விருப்பம் கிடையாது, கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து டோல் அப்படிங்கிறது மானிய சலுகை வந்து குறிக்கும். அடுத்து தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, பாபு சிதம்பரம் பிள்ளை. இந்த சுதேச இயக்கம் அப்படிங்கிறது ஏன் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1905 வங்கப்பிரிவினை வந்து வந்திருக்கும், சரிங்களா? வங்கப்பிரிவினை வந்து பிரிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த வங்கப்பிரிவினை வந்து எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜூலை 19 வந்து அறிவிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அஃபீஷியலாக சரியா அதிகாரப்பூர்வமாக எப்போ பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அக்டோபர் 16 வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துக்களும், கிழக்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களும் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா, இதை வந்து பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து பேஸ் பண்ணி தான் ஒரு வருஷம் கழிச்சு 1906 அக்டோபர் 16 இந்த சமயத்துல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து இந்த சுதேசி நீராவி கப்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இயக்கத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து இருக்கும். அதை வந்து நம்ம எல்லாருமே ஜிஎஸ்ல படிச்சிருந்திருக்கோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதுல பாருங்க எல்லாமே சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எது வந்து கரெக்டா மீனிங் இருக்கோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆதி காவியம் என எண்ணப்படுவது வடமொழியில். இதுல பாருங்க இது ஒரு 3-4 லைன் படிச்சாலே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு மீனிங் வராது அப்படின்றப்ப இது கிடையாது. வடமொழியில் வால்மீகி ராமாயணம். ஆதி காவியம் என எண்ணப்படுவது இதுவும் வந்து வராது. அடுத்து வடமொழியில் ஆதி காவியம் என எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம், இது வந்து கரெக்ட். சரிங்களா, அடுத்து பாருங்க காவியம் என எண்ணப்படுவது வடமொழியில் ஆதி வால்மீகி ராமாயணம், இது வந்து கொஞ்சம் கூட வந்து பொருந்தல. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து கான் எனும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு அப்படின்ட்டு சொல்றாங்க. கண்ட அப்படின்னா பின்னாடி வந்து வேர்டு ஆட் பண்ணி பாருங்க. கண்ட மாணவன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு பெயர் சொல்லு தான் ஆட் பண்ண முடியுது. அப்போ இது என்ன வரும், பெயரச்சத்துல வரும். அடுத்து கண்டு வந்தான், இதுல பாருங்க வினை வந்து ஆட் பண்ண முடியுது. அப்போ இதுதான் வினையச்சம். காணுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர்ல வரும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து காண்க, கா இயர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, 12வது கேள்வி பாருங்க. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தழை. இது ஒரு திருக்குறள். சரிங்களா, இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தூய்மையா இருக்கக்கூடிய இறைவனை வழிபடாம இருக்கக்கூடிய அந்த தலை, செவி, அதாவது அந்த ஐம்பொறிகள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் வந்து கேட்டிருப்பாரு திருவள்ளுவர். சரிங்களா, இந்த குறள்ல கோளில் குணமிலவே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க இது இணைமோனையா இல்ல பொழிப்புல வருமா, ஒருவுல வருமா, இல்ல கூழையில வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் அப்படியே பாருங்க, நான் வந்து எழுதியிருக்கேன். இணைனா என்ன, எந்தெந்த எழுத்து வந்து ஒன்றி வரணும், பொழிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இதை நான் வந்து ஒவ்வொரு கேள்வித்தாள்லையுமே வந்து எழுதிட்டே வந்துட்டு இருக்கேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இணை அப்படின்னா 1 2, பொழிப்பு அப்படின்னா 1 3, கூழைனா 1 2 3, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இதனோட ஒரிஜினல் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவு முனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவு முனை அப்படின்னா 1 4, இது வந்து ஒன்றி வருவது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மோனை தான் இதுல வந்து கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க 1 2 3 4 இருக்குங்களா, இங்கேயுமே அப்புறம் இங்க இந்த 2 எழுத்து வந்து ஒன்றி வந்துச்சுன்னா, இந்த 1வதுலையும் 4வதுலையும் இருக்கக்கூடிய எழுத்து ஒன்றி வந்ததுன்னா மட்டும்தான் ஒருவு முனை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இதுல அப்படி வந்திருக்கா, வரல. இதுக்கு ஒரிஜினல் ஆன்சர் என்ன அப்படின்னா பொழிப்பு முனை அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா, இது வந்து ராங்கா வந்து அவங்க கீ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் கரெக்ட். இப்போ பொழிப்புல பாருங்க இங்க இருக்கா கோ அப்படிங்கிறது, அதுக்கடுத்து கு குணமிலவே அப்படிங்கிறதுக்கு இங்க ஒன்று இருக்கு. புரியுதுங்களா என்னன்னு, இது எல்லாமே காவரிசை அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து பொழிப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்பாடலடிகள். இந்த பாடலடிகள்ல எது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இப்போதைக்கு இதை எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து திருவாசகத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். மாணிக்க வாசகர் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, மாணிக்க வாசகர் இன்னொரு நூலையும் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னேன். இதை நான் வந்து கேட்குறேன், இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. திருப்பாவை எழுதியிருப்பாரா இல்ல திருவெம்பாவை எழுதியிருப்பாரா, இந்த 2 நூல்ல எது மாணிக்க வாசகர் எழுதினது, இன்னொரு நூல் யார் எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம முந்தைய வினாத்தாள்லே பார்த்துட்டோம். சரியா, இப்போ இந்த பாடலுக்கு வருவோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. வானாகினா இந்த ஆகாயமா இருக்கக்கூடிய, இதை வந்து இறைவனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, ஆகாயமா இருக்கக்கூடியவன். அதுக்கடுத்து மண்ணாகி இந்த நிலமா வந்து இருக்கக்கூடியவன். வழியாகி இந்த காற்றா வந்து இருக்கக்கூடியவன். ஒளினா இங்க வந்து தீய வந்து குறிக்கிறாங்க. சரியா, அந்த தீயில இருக்கக்கூடியவன். அதுக்கடுத்து ஊனாகி அப்படின்னா உடம்பாக இருக்கக்கூடியவன். உயிராகி, உயிராகினா எல்லா உயிர்லையும் வந்து வாழக்கூடியவன். அப்புறம் உண்மையா இருக்கக்கூடியவன். இன்மை அப்படின்னா அர்த்தம் உண்மை இல்லாதவனாகவும் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 லைன் வந்து பின்னாடி வரும். சரிங்களா, அப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி வந்து நான் போற்றுவேன் வாழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த
திருவாசக பாடலில் மாணிக்க வாசகர் வந்து எழுதியிருப்பார். இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இயைபு மோனை வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயைபுனா கடைசி எழுத்து வந்து ஒன்றி வருவது. அதாவது இது அடி இயைபா இல்லை சீர் இயைபா அப்படின்லாம் கொடுக்கல. சும்மா வந்து பொதுவாக இயைபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இயைபு வந்து இடம் பெற்றிருக்கான்னு பாருங்க. பெற்றிருக்கு பாருங்க. கீ 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 எல்லாமே வருதா? இதெல்லாம் வந்து சீர் இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கடைசி இது வந்து ஒன்றி வரக்கூடியது. அப்போ இயைபு வந்து இருக்கு. அடுத்து மோனை. மோனை வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருக்கு. இங்க பாருங்க. வலியாகில வா இருக்கு, வானாகில இங்க வா இருக்கு. இது வந்து எதுல சொல்லலாம்? மோனையில் வந்து சொல்லலாம். அடுத்து எதுகையும் மோனையும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுகை வந்திருக்கான்னு பாருங்க. எதுகைன்னு என்ன அர்த்தம்? இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. சரிங்களா? இங்க பாருங்க. இந்த நா இது வந்து வந்திருக்கா? அதாவது அடி எதுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம எதுகை பொதுவாக கொடுத்துருக்கனால நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? எதுகையும் மோனையும் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம மோனையும் இன்னே பார்த்தோம். மோனையும் வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து மூணாவது ஆப்ஷன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே பார்த்தாகணும். முதல்ல இயைபு மோனை ரெண்டுமே அமைஞ்சிருக்குன்னா டிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ மூணாவது ஆப்ஷன்ல பாருங்களேன், இயைபு வந்து வந்திருக்கு. ஆமா, நம்ம முன்னையே செக் பண்ணிட்டோம். எதுகையும் வந்து வந்திருக்கு. அடுத்து மோனையும் வந்து வந்திருக்கு. அப்போ இதுல பாருங்க, இந்த 3 இது வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆன்சர் கரெக்ட். புரியுதுங்களா? இப்போ மேலே இருக்கிறது ரெண்டும் கரெக்ட் இல்லையா அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் இருந்தாலும் இதில் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ அதையே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து இந்த சி தான் வரும். அடுத்து இயைபு மட்டும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயைபு மட்டும்லாம் அமையல. நேற்று நம்ம எதுகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். எதுகைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா முதல் எழுத்து அளவுத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடியதுதான் எதுகை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இதில் பாருங்க, வா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, ஊ அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் தான் இந்த நா வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுமே நெடில் எழுத்தா இருக்கும் பட்சத்துல தான் நம்ம ரெண்டாவது லெட்டரை வந்து பார்த்துட்டு அதை எதுகை அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். சப்போஸ் இங்க வானாகி அப்படின்னு இருக்கு, இங்க வெறும் ஊ மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கு, இதை எதுகை அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க, எது சரி? சே எருது அப்படிங்கிறது சரி. மீதிலாம் ஏன் தப்பு அப்படின்னா, கோ அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா அரசனை குறிக்கும். சரிங்களா? அரசன். அப்புறம் வந்து பசுவை குறிக்கும். அடுத்து சோ அப்படின்னா வந்து மதிலை குறிக்கும். சரிங்களா? நம்ம சுத்தியும் சுவர் எழுப்புவோம் இல்லையா, அந்த மதிலை குறிக்கும். அதுக்கடுத்து தா அப்படின்னா கொடு அப்படின்னு வரும். இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. சரிங்களா? சே அப்படின்னா நம்ம உயர்வு அப்படிங்கிறதையும் ஒன்று படிச்சிருப்போம். அதுக்கடுத்து எருது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அடுத்து 15வது கேள்வி பாருங்க. பெயர் சொல்லின் வகையறிக. நீளம் அப்படிங்கிறதுக்கு என்ன பெயர் சொல் வகையில வரும் அப்படின்னா குணப்பெயர்ல வரும். அந்த நிறம், அப்புறம் அந்த ஷேப்பு, இந்த வட்டம், சதுரம், அப்புறம் குணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குணப்பெயர்ல வரும். அதாவது இந்த பண்பு பெயர் தான் வந்து குணப்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரெண்டுமே வந்து ஒண்ணுதான், கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. அடுத்து பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொருத்தணும். பட்டியல் 1ல பாருங்க, இது வந்து நம்ம படிச்சாலே தெரியக்கூடியதுதான். சரிங்களா? இது நூலாசிரியரோ இல்ல பாடல் வந்து பொருத்தக்கூடியதோ வந்து கிடையாது. இதுல பாருங்க, தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சாலச் சிறந்தது அப்படிங்கிறது வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4. இப்போ இதுல பாருங்களேன், ஆப்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாருங்க, இதுதான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னு இது போட்டுடலாம். நம்ம இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுனால முழுசா பார்த்தாகணும். அடுத்து, நான் தாய்மொழி தமிழில் படித்தேன் அப்படின்னு வரும். அப்போ 4-1. தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். தமிழர்கள்கிட்டையும் தமிழ் அறிந்தவர்கள்கிட்டையும் தமிழ்ல பேசக்கூடியதான் ஒரு தகுதிமிகு பண்பு அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. அடுத்து, நாம் பிறமொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் அப்படின்னு வரும். 4-1-2-3. அப்போ சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. திண்மை, இந்த 3 சுழி இன் வந்துச்சு அப்படின்னா வலிமையை வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்து இந்த திண்மை 2 சுழி இன் வந்துச்சு அப்படின்னா தீமையை வந்து குறிக்கும். அப்போ 2-1. அடுத்து தன்மை, நம்ம தண்ணீருக்கு வந்து 3 சுழி இன் தானே பயன்படுத்துவோம். அப்போ என்ன அர்த்தம்? குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. அடுத்து இந்த தன்மை 2 சுழி இன் வந்துச்சு அப்படின்னா இயல்பை வந்து குறிக்கும். சரிங்களா? தன்மையா இரு, கோபப்படாம தன்மையா இரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இது மாதிரி. அப்போ 2-1-4-3 எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன். அடுத்து 18வது கேள்வி. இடன், திறன்,
கொம்பர், இலை. ஈற்றுப்போலிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்க, இடன் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி. ஏன் அப்படின்னா அதில் சரியான வந்து எழுத்து வந்து இடம் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஈற்றுப்போலினா ஒன்றும் கிடையாது, இந்த கடைசி எழுத்து வந்து மாறி வரக்கூடியதான் ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போலிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வகைப்படும். முதற் போலி, அப்புறம் வந்து இடைப்போலி, கடைப்போலி. அந்த கடைசியாக வரக்கூடியது இது. அதுதான் ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். சரிங்களா? முற்றுப்போலி அப்படின்னா 3 எழுத்துமே வந்து மாறி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது 3 எழுத்துன்னு சொல்ல முடியாது, எல்லா எழுத்துமே மாறி இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 5 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு எண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதே 5 அப்படிங்கிறதுனாலும் எண்ணம் குறிக்கக்கூடியதாக தான் இருக்கு. அதாவது அந்த 5 அப்படிங்கிறது எண்ணு. ஓகேங்களா? அப்போ அதில் பாருங்க, இந்த 3 எழுத்துமே இதில் மாறி இருக்கு, ஆனால் ஒரே பொருளை தான் தருது. அதை தான் வந்து போலி, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்னன்னு? அடுத்து பாருங்க, இந்த திறன். திறனுக்கு வந்து திறம் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? திறம்னா என்ன அர்த்தம்? இங்க திறமையை குறிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அடுத்து கொம்பர். கொம்பர் வந்து இந்த கொம்பு அப்படின்ட்டு வரும். இந்த பூ அப்படிங்கிறது கடைசியா வந்து திரிஞ்சிருக்கு, அதனால இது வந்து டூப்ளிகேட். சரிங்களா? அதாவது ஈற்றுப்போலி அப்படிங்கிறது நம்ம கடைசியா வந்து மாறி இருக்கிறதுனால ஈற்றுப்போலி அப்படின்ட்டு வரும். அடுத்து இலை, இது வந்து கரெக்டாக தான் இருக்கு. சரிங்களா? அப்போ 1, 2, 3 சரி, ஈற்றுப்போலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டையும். அடுத்து பாருங்க, தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு? சேக்கிலார். சேக்கிலார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறத இயற்றியிருப்பார். நம்ம நேற்று கேள்வியிலேயே நம்ம பார்த்துருப்போம், இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது எதன் மூலமா வந்து இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் திருத்தொண்டர் தொகைன்னு சொல்லுவாங்க, அதை இயற்றினது சுந்தரர். அதுக்கடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இயற்றினது நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் இயற்றிருப்பாரு. இது ரெண்டையுமே வந்து ஒரு மூலமாக வச்சுதான் பெரிய புராணம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டுச்சு. திருத்தொண்டர் தொகை சுந்தரர் எழுதுனதை பொறுத்த வரைக்கும் 63 நாயன்மார்கள் வரலாறையும் சிங்கிள் லைன்ல வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒரே வரியில வரலாறு. அதைத்தான் வந்து திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி. நம்ம நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த ஒரு லைன்ல எழுதுனதை இவர் ஒவ்வொரு பாடலா வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? ஒரு நாயன்மார்களுக்கு ஒரு பாட்டு, அந்த வரலாறு வந்து முடிஞ்சிடும். இது ரெண்டையுமே வந்து ஒரு பேஸா வந்து வச்சுட்டு தான் சேக்கிலார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறத அருளியிருப்பார். அவர் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது பேரும் வந்து வச்சிருப்பாரு அதுக்கு. சரிங்களா? ஏன்னா பெரிய எலாபரேட்டா இருக்கும் எல்லாத்த பத்தியும். 63 நாயன்மார்களை பத்தியும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு கொண்ட நூல் தான் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. தன்வினை அப்படின்னா தனக்காக ஒரு வினையை செய்யக்கூடியதான் வந்து தன்வினை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பிறவினை அப்படின்னா பிறருக்காக ஒரு வினையை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து பிறவினையில வரும். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க, சீதை புத்தாடை அணிவித்தாள் அப்படின்னு இருக்கு. இந்த வி, அதாவது இந்த வியும் பியும் வந்துச்சு அப்படின்னாலே அது பிறவினை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கேள்வித்தாள்லையும் பார்த்துட்டே இருக்கோம். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து பிறவினையில வந்துடும். சரிங்களா? அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, சீதை புத்தாடை அணிந்தாள் அப்படின்னு இருக்கு. இது வந்து அவளாதான் அணிஞ்சிருக்கா, அவளா செஞ்சது. அப்போ இதுதான் வந்து தன்வினையில வரும். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, புத்தாடை சீதையால் அணிவிக்கப்பட்டது. முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம ஆரம்ப 2வது கொஸ்டின்லேயே பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய், இது வந்து செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அணிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? இது அப்படியே நம்ம செய்வினைக்கு மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்? சீதை புத்தாடையை அணிந்தாள் அப்படிங்கிற மாதிரி வரும் செய்வினை அப்படின்னா. புரியுதுங்களா? செய்வினைன்னா என்ன அர்த்தம்? எழுவாய் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், அதுக்கடுத்து செய்யப்படு பொருள் பிளஸ் ஐ வந்து ஆட் ஆயிருக்கணும், கடைசியா வந்து பயனிலையில முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஆனா இதுல பாருங்க, புத்தாடை அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எழுவாய் அப்படிங்கிற இடம் தான் இருக்குதே தவிர இது வந்து எழுவாய் கிடையாது. இது வந்து இது செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது நம்ம இதை சொல்லுவோம். சீதை அப்படிங்கிறது தான் இங்க எழுவாய், அணிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? இந்த செயற்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வரும். சரிங்களா? ஆள் ஒன்று வரும், அதுக்கடுத்து பட்டது, அப்புறம் ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது, அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதை பார்த்து நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து சீதை புத்தாடை அணியாள். அணியாள்னா அணியவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூறு என்னும் வேர் சொல்லின் பெயரச்சத்தை தேர்ந்தெடு அப்படின்ட்டு சொல்றாங்க. பெயரச்சம் அப்படின்னா
அந்த ஆள முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த கூறுக அப்படிங்கிறது ஆள முடிஞ்சிருக்கு, கூறிய அப்படிங்கிறது ஆள முடிஞ்சிருக்கு. மனப்பாடம் பண்ணிட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, பி ஆப்ஷன்ல கா, அதாவது இந்த ஆ சவுண்ட் வந்திருக்கு, கூறுகன்னு போடுங்க அப்படின்ட்டு போட்டு வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், பின்னாடி ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி அவன் பெயரெச்சம் வினையச்சம்னு கேட்கறான் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 4 சொல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எச்ச சொல்லாத ஒரு எச்ச சொல்ல என்னது, பின்னாடி ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணாதான் அது வந்து முழுமையடையும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து எச்ச சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கூறி அப்படின்னு இருக்கு, கூறி பின்னாடி வந்து வேர்டு ஆட் பண்ணி பாருங்க, கூறி வந்தான். சரிங்களா? கூறி சென்றான் அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த வேர்டு வந்து என்ன ஆட் பண்ண முடியுது, வினை வந்து ஆட் பண்ண முடியுது. அப்போ இது வந்து வினையச்சம். அடுத்து இந்த கூறுகளுக்கு பின்னாடி ஏதாவது வேர்டு ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இது கா இயர்ல முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருந்துருப்போம், வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கூறல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை வந்து குறிக்கும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து கூறிய, கூறிய பின்னாடி வந்து வேர்டு ஆட் பண்ணி பாருங்க, கூறிய மாணவன் அப்படிங்கிறது நீங்க எழுதலாமா? அப்போ இந்த மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். ஒரு எச்ச சொல்லுக்கு பின்னாடி பெயர் சொல் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூறிய அப்படிங்கிறது தான் கரெக்ட். புரியுதுங்களா? இந்த ஆவை வந்து வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா இந்த கூறுக அப்படிங்கிறதுல நம்ம போட்டு வந்துருவோம். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டா வந்து செட் ஆகும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல ஆன்சருக்கு என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா கயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த கயல் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மீன் வந்து குறிக்கும். சரிங்களா? இந்த கயல் விழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மீன் போன்ற கண்ணை உடையவள் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இப்போ இந்த இயல் அப்படின்னா வந்து நம்ம இயல் 1 இயல் 2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இயலை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்புறம் வந்து இயல்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதா இருக்கும் இந்த இயலுக்கு. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல் அப்புறம் இயல்பு அந்த இதெல்லாமே வரும். அடுத்து இந்த துயில் பாருங்களேன், துயில் பொறுத்த வரைக்கும் உறங்குதலை வந்து குறிக்கும். சரிங்களா? உறங்குதல் நம்ம சொல்லுவோம்ல, துயில் எழுந்தான் அப்படின்னா என்னது, உறங்குன நிலையில இருந்து எழுந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பயில் அப்படின்னா வந்து நம்ம கற்கிறது வந்து வரும். சரிங்களா? கற்றல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இதுல ஏன் வந்து இந்த கயல் வந்து பொருந்தாது, மீதியெல்லாம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவே வந்து ஆப்ஷனே வந்து தப்பு தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த துயில் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கும். தூங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வினை தானே. அதுக்கடுத்து பயில், நீங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு வினையை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. இந்த இயல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அதுக்கடுத்து கயல் அப்படிங்கிறது பெயர் சொல். 2 பெயர் சொல் 2 வினை சொல் வந்திருக்கு. இதுல எப்படி வந்து பொருந்தாதது வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் ஆன்சருக்கு வந்து கயல் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஆப்ஷனே வந்து தப்பு தான். சரியா? இல்லை இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு இதுதான் ஆன்சராக வரும் அப்படின்னு யாராவது நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்து சொல்கிறாங்க. சொல் பொருள். கிழக்கு அப்படிங்கிறது வந்து கீழ் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து கிளத்தல் அப்படின்னா விதந்து கூறுதல் அப்படின்னு அர்த்தம். விதந்துனா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்றி கூறுவது. சரிங்களா? ஹைலைட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கும், நம்மலாம் படிச்சுட்டு இருப்போம் புக்கில், கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் 15 பேஜ் பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் இருக்க இந்த 5 பேஜ் மட்டும் போதும், இந்த பேரால இந்த லைன் மட்டும், இந்த பர்டிகுலர் மட்டும் போதும், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக எடுத்து படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தனியாக எடுத்து சொல்றது அப்படிங்கிறது விதந்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து 1 வரும். அடுத்து கிழத்தி அப்படிங்கிறதுக்கு உரியவள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து கிழப்பம், கிழப்பம் அப்படின்னா கிளர்ச்சியை குறிக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 1 4 3 எங்க இருக்கு, ஏ ஆப்ஷன். அடுத்து சரியான பிரித்தறிதலை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஈராறாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வராது, ஏன்னா அங்க வந்து 2 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, ஈரெட்டாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல 2 கூட்டல், ஆனா ஒரு சில இதுல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு, 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில புத்தகத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இப்போதைக்கு இது வந்து நீங்க பாருங்க, நான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்களா? அடுத்து
ஐந்தாய், 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய் அப்படிங்கிறது இதுதான் கரெக்ட். இது எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, இது நல்லா வந்து பொறுமையா வந்து சொல்லி பாருங்க. ஐந்தாய், ஐந்தாய், ஐ வந்து 2 டைம் சொல்றீங்க. இந்த ஐ அப்படின்னா இது ஒரு 5 குறிக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்றீங்களே ஐந்து ஆய் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 5 இருக்கு. அதுக்கடுத்து கடைசியா இந்த ஆய் அப்படிங்கிறதுல முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து மூவைந்தாய் அப்படிங்கிறது 30 கூட்டல் 5 கூட்டல் ஆய் அப்படின்னு முடியுது. இது வந்து தப்பு. சரிங்களா? 3 அப்படின்னு வரும். சரிங்களா? மூவைந்தாய் அப்படின்னா 3 கூட்டல் 5 கூட்டல் ஆய் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அப்போ சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியா பிரிச்சு எழுதியிருக்காங்க. அடுத்து பிரித்து எழுதுக. என் தாய் அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும் அப்படின்னா எம் கூட்டல் தாய் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த இன்னு வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இம்மா தான் வந்து மாறும். ஏ ஆப்ஷன் பாருங்களா, எம்னு இருக்கு. நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு ஏ ஆப்ஷன் டிக் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? ரெண்டாவது வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. புரியுதுங்களா? தந்தாய் அப்படின்னு இங்க வந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்து எம் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அடுத்து பிரித்து எழுதுக பாருங்க. வெண்சுடர். வெண்சுடர் வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா இது வந்து அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடியதை வந்து சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெண்மைங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. நான் முன்னே சொன்ன வெண்மை அப்படின்னா அந்த வெள்ளை நிறம் அதை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல வந்து என்ன வரும்? வெம்மை கூட்டல் சுடர் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? வெம்மைன்னா அந்த ஹீட்டு. சரிங்களா? சுடர் அப்படின்னா அந்த ஒளி அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க. 7ஆம் வேற்றுமை உருபு இடம் பெற்றுள்ள சொற்றொடர் வந்து இது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 7ஆம் வேற்றுமை உருபுனா என்ன வரும்? கண் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? நம்ம 2ஆம் வேற்றுமையிலிருந்து நம்ம பார்த்தோம் நேத்தே. ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு கிடையாது. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைனும், அதுக்கடுத்து 8வது வேற்றுமையில் இருக்கக்கூடியதை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம நேத்தே பார்த்தோம். இதில் என்ன கேட்குறாங்க? 7ஆம் வேற்றுமை உருபு இருக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் பாருங்க, முட்புதர் அப்படிங்கிறது, புதர் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். முட்புதர் அப்படிங்கிறது இந்த முள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக வந்து சொல்றாங்க. அப்போ பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இந்த கன்னிபாலன் பாருங்க. பாலன் அப்படிங்கிறது ஒரு பையனை குறிக்கும். சரிங்களா? கன்னி பையன் அப்படின்னா ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறது குறிக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து பொது பெயர், இது வந்து சிறப்பு பெயர். அப்படி வந்துச்சு அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையில வரும். சரிங்களா? அடுத்து இந்த கொத்துப்பூ. கொத்துப்பூ அப்படிங்கிறது கொத்தின் கண் பூ அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து 7ஆம் வேற்றுமை உருபுல வந்து வரும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து இந்த பதத்துணை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. பண்பு தொகை அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இதில் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். இது யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பதத்துணை அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் இந்த வேற்றுமை உருபுல வருதா இல்லை வேற இதில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா 7ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்துணையை சொல்றாங்க, பண்பு தொகைன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இலக்கண குறிப்பு வந்து தேர்ந்து எடுக்க சொல்றாங்க. இதுல ஒழுக்கம் அப்படிங்கிறது எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அம்முல வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அம்முல முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம தொழிற்பெயர் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முழு குறள் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது, விழுப்பம்னா என்ன அர்த்தம்? சிறப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சிறப்பு எல்லாம் பெருமையை குறிக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இதுதான் பார்த்தோம். விழுப்பம்க்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது சிறப்பு தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? உயிரை விட மேலானதா போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எழுதியிருப்பார். அடுத்த 29வது கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்க, எல்லாமே வந்து நெடில் கால வந்து இருக்கு. சரிங்களா? இது எடுத்தோன்னா நம்ம இந்த ஏ ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? காங்னா சாங்னா அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வந்து ஏ ஆப்ஷன் வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. யாரும் அப்படிங்கிறது முற்றுமையை குறிக்கும். சரிங்களா? நேத்தே நான் முற்றுமைனா என்ன அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஒரே ஒரு வேர்டில் வந்து அந்த வேர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னா அதை தான் வந்து முற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து குறுகும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம். சரிங்களா? ஆயினும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து திருக்குறள் வந்து இருந்துச்சு. மேக்சிமம் இந்த இழிவு சிறப்புமை அப்படிங்கிறது திருக்குறளில் தான் வந்து மேக்சிமம்
அதுலேருந்து தான் வந்து கொஷின் எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதிகமாக அதில் தான் வந்து திருவள்ளுவர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி சொல்கிறாரோ அதை இழிவு சிறப்புமை அப்படிங்கிறது வரும். அது இல்லாமல் அதில் வந்து வந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும். அடுத்து சேர சோழர் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து உண்மை தொகையில் வரும். சரிங்களா? ஏன் வந்து உண்மை தொகையில் சேரனும் சோழனும் அப்படிங்கிற இந்த 2 இடத்துல வந்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல மறைஞ்சு வரும் அப்படின்னு. இடையிலையும் அப்புறம் கடையிலையும் வந்து மறைஞ்சு வரும். அதாவது இடையில நடு சென்டர்லையும் அதுக்கடுத்து கடைசியிலையும் வந்து மறைஞ்சு வரும். இதுவுமே வந்து ஒரு கேள்விதான். இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அன்பும் மரணம். வந்து வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா எண்ணுமை வந்து குறிக்கும். அப்போ 2, 3, 4, 1 எங்கே இருக்குது பாருங்கள், சி ஆப்ஷன். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 31வது கேள்வி. குன்று தூவ எரியும் அரவம் போல முறவு எழுந்து இறங்கு ஏற்ற பொருள் தேர்ந்து எழுதுக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஓசை அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? இது வந்து ஒரு புறநானூறு பாடல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பாம்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குன்றுக்கு மேலே தூக்கி எறிகிறாங்க அந்த பாம்பை. அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, கோவத்தில் சத்தம் போடுது. அந்த சத்தம் போடுற அந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு முரசு வந்து அரைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 32வது கேள்வி பாருங்கள். மல்லிகை மாலை என்பது எப்பெயர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை அப்படிங்கிறது ஒரு செடி. அதாவது அந்த மல்லிகை செடியிலிருந்து அந்த பூ அப்படிங்கிறது ஒரு சினை வந்து குறிக்கும். அதாவது இது ஒரு உறுப்பு தானேங்களா? அதனால் இது வந்து சினையாகு பெயர் அப்படிங்கிறது தான் வரும். ஆனால் வந்து ஆன்சர் கீழே பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. நானும் வந்து நெட்டில் வந்து செக் பண்ணிட்டேன். ஆனால் சினையாகு பெயர் அப்படிங்கிறது தான். சினையாகு பெயர்னு ஒன்று வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இந்த மல்லிகை அப்படின்னு வந்துருச்சுனாலே சினையாகு பெயரில் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 33வது கேள்வி பாருங்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது பாருங்க எல்லாமே வந்து நெடில் யாழ வந்து இருக்கு. இதை நீங்கள் பார்த்தோன்னே எது எடுக்கலாம் அப்படின்னா டி ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன்னா அங்கே பாருங்க 2வது இந்த காவரிசை வந்துருச்சு. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்க என்ன பாவரிசை வந்து வந்திருக்கு. பாவரிசையில் எது வந்து சின்னது அப்படின்னா இந்த இதுதான். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். மீதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. அடுத்து 35வது கேள்வி. கீழ்வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாடலை வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆப்ஷன் வச்சு நீங்கள் போயிடலாம். இப்போ பாருங்களேன், இதில் நன்மை தீமை அப்படின்னு இருக்குது. இது வந்து எதிர்ச்சொல் தான். அடுத்து கைக்கிழை ஒருதலை காமம் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து பொருந்தாது. ஏன் அப்படின்னா இது வந்து பொருள், இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது. சரிங்களா? கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். இதே வந்து பொருந்தா காமம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தன்னோடு பிறரோடு, இது வந்து எதிர்ச்சொல் தான். இன்புறல் துன்புறல் அப்படிங்கிறது எதிர்ச்சொல். அப்போ கைக்கிளை ஒருதலை காமம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல் வந்து கிடையாது. அடுத்து இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மை தொகை இப்போ தான் பார்த்தோம். தொகை அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைந்து அப்படின்னு நம்ம உங்களுக்கு போன கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ வந்து மறைஞ்சு வந்திருக்கணும். மலையாறு அப்படிங்கிறதுக்கு மலையும் ஆறும், இது வந்து உண்மை தொகை. கரெக்டு தான். அடுத்து உண்மை உயர்வு, உண்மையும் உயர்வும், இதுவும் வந்து உண்மை தொகை தான். அடுத்து வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும், இதுவும் வந்து உண்மை தொகை தான். நீர்க்குடம் அப்படிங்கிறது உண்மை தொகை வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நீரை உடைய குடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதனோட இலக்கண குறிப்பு என்ன வரும்? 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்ட்டு வரும். அது என்ன இந்த இடத்துல உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நீரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ மட்டும் மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அது 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நீரை உடைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைய அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த கூட சேர்ந்து அதுவும் மறைஞ்சு வர்றதுனால அதை தான் என்ன சொல்லுவாங்க? அந்த உருபுனா இந்த ஐ அப்படிங்கிறதும், பயனும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த நீரை உடைய அப்படிங்கிற ஒரு சொல்லும் மறைஞ்சு வர்றதுனால உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை தேர்க. பண்பு தொகை. செங்கோல் அப்படின்னா செம்மை கூட்டல் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்பு தொகை தான். நற்கனி அப்படின்னா நல்ல கனி, அதாவது நன்மை கூட்டல் கனி அப்படின்னு வரும். இதுவும் கரெக்ட் தான். என்பதம் அப்படிங்கிறது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்பு தொகையில தான் வரும்.
இந்த சேர்தேவி அப்படிங்கிறது மட்டும்தான் பண்பு தொகையில் வந்து வராது. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எண் பதம் அப்படின்னா எளிதில் வந்து அணுகக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து திருக்குறளே வந்து திருவள்ளுவர் வந்து பயன்படுத்தியிருப்பார். இந்த எளிதில் அப்படிங்கிறது என்னது ஒரு பண்பு தானே குறிக்குது. அதனால் இது வந்து பண்பு தொகையில் வரும். இந்த சேர்தேவி அப்படிங்கிறதுல பண்பு தொகை வந்து வராது. சரிங்களா? அடுத்து சரியான மரபு தொடரை தேர்வு செய்க. ஈச்ச ஓலையுடன் தாழை மடலை சேர்த்து வைத்தான். ஈச்ச ஓலை தாழை மடல், இது வந்து கரெக்டு தான். அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஈச்சை இலையுடன் தாழை இலை, இதுவே வந்து தப்பு. அப்போ இது வந்து வராது. அடுத்து மூங்கில் இலையுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான் அப்படின்னு இருக்கு. அடுத்து நாலாவது பாருங்களேன், வாழை மடல்னு இருக்கு. அப்போ இது தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ 1, 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 39வது கேள்வி பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்க. பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு திருக்குறள். சரிங்களா? ஊரென்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். இது வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா படிக்காதவங்களை பற்றி சொல்கிறாங்க. யார் வந்து படிக்கலையோ அவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த உயிரோடு இருந்தும் எதுக்கு அவங்கள வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா கலர் நிலம் இருக்கு இல்லையா, எதுக்குமே வந்து உதவாத ஒரு நிலம், அதுக்கு வந்து இவங்களை வந்து ஒப்பிடுறாங்க. யாரை? படிக்காதவங்களை. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது விடைக்கேற்ற வினா வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. கல்லாதவர் யார், அப்புறம் கலரணையர் விளக்கம் தருக, பயன்படாதவர் யார், கல்லாதவர் எதை போன்றவர், கல்லாதவர் எதை போன்றவர், கலர் நிலத்தை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது வந்து புறநானூறு பாட்டில் வந்து குடப்புலவியனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார். சரிங்களா? உண்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? உணவு அப்படின்னு அர்த்தம். உணவு கொடுத்தவங்க, உயிர் கொடுத்தோரே அப்படின்னா உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கேட்டிருப்பாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது விடைக்கேற்ற வினா வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. உண்டி கொடுப்பது எதற்கு? இது வந்து கிடையாது. உயிர் கொடுத்தோர் யார்? அடுத்து உண்டி பொருள் தருக, உண்டி உயிர் பொருத்தம் கூறு, இதுவும் வராது, இதுவும் வராது. உயிர் கொடுத்தோர் யாரு? உண்டி கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தோர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுங்களா? அவ்வளோதான். அடுத்து குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அகத்தியரை தான் வந்து குருமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பைரட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பைரட் அப்படின்னா கடற்கொள்ளையர் குறிக்கும். சரிங்களா? பைரட் ஆஃப் கரேபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவிலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவரோட வேலை என்னது? கடற்கொள்ளை இதில் தானே ஈடுபட்டு இருப்பாரு. அதை வச்சே நீங்கள் போடலாம். அடுத்து பாருங்க, சப்பர்லெஸ். சப்பர்லெஸ் அப்படின்னா வந்து இரவு உணவற்ற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து சப்ளாண்ட் அப்படின்னா வந்து குப்புறத்தள்ளு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சப்ளாண்ட் அப்படின்னா குப்புறத்தள்ளு அப்படின்னு அர்த்தம். சஃபில் அப்படின்னா வந்து தொய்வுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சஃபில் அப்படின்னா தொய்வுடைய அப்படின்னு அர்த்தம். சப்ளிமெண்ட் அப்படின்னா துணை நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்கிறீங்களான்னு இந்த ஜிம் போகிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சப்ளிமெண்ட், அதாவது கூட சாப்பாட்டு கூடையோ இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை தான் வந்து துணை நிறைவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 44வது கேள்வி, இட்டார் பெரியோர் இடாதோர் இழி கொடுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. மேற்கான் பாடலில் பொருந்தியுள்ளபடி மிகச் சரியான விடை வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த மோனை எதுகையிலேருந்து கேள்வி வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரி அப்படிங்கிறது ஔவையார் இயற்றின நல்வழி அப்படிங்கிறதுலேருந்து இடம்பெற்றிருக்கும். சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படிங்கிற லைனும் வந்து இந்த பாடல் வரியில் தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இட்டார் பெரியோர் இடாதார் இழி கொடுத்தோர் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து பிறருக்கு கொடுத்து உதவுறது தான் வந்து பெரியவங்களோட வேலை. கொடுக்காதவங்க வந்து அவங்க வந்து ஒரு இழிகுலத்தவங்க. சரிங்களா? அவங்க ஒரு இழிவானவங்க அப்படிங்கிற மாதிரி ஔவையார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? இதில் சீர்மோனை மட்டும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷனில். சீர்மோனை மட்டும் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இ. சரி, ஓகே, சீர்மோனை மட்டும் அமைஞ்சிருக்கு, இது இருக்கட்டும். ஏன்னா மட்டும்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம மீதி ஆப்ஷனையும் பார்த்தா தான் அது மட்டுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, அடியெதுகை மட்டும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, அடியெதுகை அப்படின்னா மேலையும் கீழே நீங்கள் பார்க்கணும். இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கணும், இட்டு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அடியெதுகை மட்டும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடியெதுகை மட்டும் கிடையாது, ஏன்னா மேலேயே சீர்மோனையும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இது ரெண்டுமே வராது. சரிங்களா? இந்த அடியெதுகையில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, பா அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. அந்த ரெண்டு இதுமே
குறில் எழுத்து தாண்டி 2வது எழுத்து தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, நெடில் எழுத்து அப்படின்னா ரெண்டுமே நெடில் இருக்கணும், குறில் எழுத்து அப்படின்னா ரெண்டுமே குறில் இருக்கணும். அதான் முதல் எழுத்து அளவுத்து இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது பாருங்க, மோனையோடு இயைபும் வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோனை அப்படிங்கிறது நம்ம முன்னையே பார்த்தாச்சு, அதாவது அந்த சீர்மோனை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இயைபு, இயைபு வந்து இடம்பெற்றிருக்கான்னு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இட்டார், பெரியோர், இடாதார் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதாவது இந்த சீர் இயைபு அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. ஓகே, இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் வச்சுக்கலாம். அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்க, மோனை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், மோனை வந்து முன்னையே பார்த்தாச்சு. அடுத்து இயைபு, இயைபு இப்போ தான் பார்த்தோம், இயைபு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எதுகை, எதுகை அமைஞ்சிருக்கா? ஆமாம், அமைஞ்சிருக்கு. அப்போ 3ம் வந்துள்ளது அப்படிங்கிறது தான் ஆன்சர். டி தான் வரும், சியும் வந்து வராது. சரிங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல 1வது ஆப்ஷன் வந்து கவனிங்க, இங்கு உள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கு உள்ளது அப்படின்னா ஒரே ஒரு பழத்தை தான் குறிக்குது. சரிங்களா? சிங்குலர், ஒருமையை வந்து குறிக்குது. அப்போ ஒருமையை குறிச்சிட்டு இங்கே எல்லாம் அப்படிங்கிறது பன்மையில் வந்திருக்கு. சரிங்களா? அப்படி வரலாமா? வரக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஒரு சென்டென்ஸ் வந்து சிங்குலர், அதாவது ஒருமையில் வருது அப்படின்னா கடைசி வரையும் அது ஒருமையில தான் வந்து மெயின்டைன் ஆகும். திடீர்னு நடுவில் வந்து பன்மைக்கு மாறுச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது பொருத்தமற்றது, அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அடுத்து 2வது பாருங்க, இங்குள்ளவை. இங்குள்ளவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பழங்கள் வந்து இருக்குன்னு அர்த்தம். இங்குள்ளவை எல்லாம், எல்லாம்னா அதான் நிறைய பழம் இருக்கனால எல்லாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே. இங்கேயும் பாருங்க, ப்ளூரல்ல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ப்ளூரல்ல ஸ்டார்ட் ஆச்சு, நடுவுலையும் ப்ளூரல், கடைசியும் ப்ளூரல்ல முடியுது. அப்போ அதாவது பன்மை நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அப்போ இது கரெக்டு. அடுத்து விழாவில் மக்கள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கிடையாது, இந்த வந்தது, போனது, சென்றது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. மக்கள் அப்படிங்கிறது யாரு? உயர்திணை. சரிங்களா? இவங்க ஒன்றும் அக்ரிணை கிடையாது, வந்தது போனது அப்படின்லாம் சொல்றதுக்கு. ஓகேவா? அப்போ கிடையாது அப்படிங்கிறது வராது. விழாவில் மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ இதுல 2 4 வந்து சரியானது. அடுத்து 46வது கேள்வி, விருந்து எனும் சொல்லின் இலக்கணம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. விருந்து அப்படிங்கிறது ஒரு பண்பை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அதனால பண்பாகு பெயர் அப்படிங்கிறதுல வரும். சரிங்களா? பண்பு தொகைன்னு நீங்கள் போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா தொகை அப்படின்னா அங்கே மறைஞ்சு ஏதாவது வந்திருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் அப்படி போடணும். இதில் வந்து எதுவும் மறைஞ்செல்லாம் வரல. இது ஒரு பண்பை குறிக்குது, பண்பாகு பெயர். சரிங்களா? அடுத்து நூலாசிரியரை பார்க்கலாம். பாவை அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மூவா வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அப்போ 2 வந்து வச்சுக்கலாம். அடுத்து தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற நூலை கொத்தமங்கல சுப்பு அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. இவரை பற்றி இன்னும் ஒரு கேள்வி வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து 2022 கேள்வித்தாளில் வந்து கேட்டிருப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அடுத்து திகம்பர சாமியார் அப்படிங்கிற நூலை வடுவூர் துரைசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திபன் கனவு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்கியோட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக வந்து நம்ம இதை சொல்லலாம். 2143 அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பிரித்தெழுதுக. இன்னரும் பொழில். இன்னரும் பொழில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னா வந்து இனிமையான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இனிமையான. அதுக்கடுத்து அரும்னா என்னது? அருமையான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அருமையான. பொழில் அப்படின்னா வந்து நந்தவனத்தை குறிக்கும். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இது 2மே வந்து மைவிகுதி வருதுன்னா எங்கே இருக்குன்னு பாருங்கள். இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் அப்படிங்கிறது வரும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. இன்றைக்கி என்னடா எழுதிட்டே வந்துட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது எழுதுனா. சரிங்களா? அது இல்லாமல் எடிட்டிங் ஒர்க் வேறு தனியாக இருக்கிறதுனால அந்த நேர மேலாண்மை கருதி நான் கொஞ்சம் எழுதிட்டு வந்துட்டேன். சரிங்களா? ஓகே. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை. இது வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே மனப்படமாக தெரியும். ஏன்னா அடிக்கடி முந்தைய ஆண்டு வினாத்தாளில் நீங்கள் இந்த கொஷினை பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. அதிக டைம் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. தொல்காப்பியர் வந்து எழுதியிருப்பார். அது என்ன முன்னீர் வழக்கம் அப்படின்னா, அதாவது இந்த கடல் கடந்து செல்லக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லை, மகுடுவோடு இல்லை அப்படின்னா பெண்களுக்கு, அந்த கால பெண்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ ஏ ஆப்ஷன் பாருங்க, கடல் கடந்து செல்லக்கூடாதவர் யாரு? பெண்கள். அவ்வளோதான். இந்த ஏ ஆப்ஷன்லேயே ஆன்சர் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இது மதுரை காஞ்சி தான். சரிங்களா? மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்க? மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நப்பூதனார் வந்து எழுதியிருப்பாங்க. பட்டினப்பாலை அப்படிங்கிறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணார் இன்னொரு நூலையும் வந்து எழுதியிருப்பாங்க, பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெடுநல்வாடை திருமுருக ஆற்றுப்படை, இந்த 2 நூலையும் வந்து எழுதுனது நக்கீரனார், இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சொல் பொருள். ஆழல் அப்படிங்கிறது கரையான குறிக்கும், சரிங்களா? இந்த ஆழல்ங்கிறத ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னா உடனே அரசு புரிதல் அப்படிங்கிறத போற்றக்கூடாது. அவன் அதுக்கு தான் டி ஆப்ஷன் வந்து வச்சிருக்கான், புரியுதுங்களா? இது எந்த ழா வருது பாருங்க, இது வந்து சிறப்பு ழகரம், புரியுதுங்களா? அடுத்து 2வது பாருங்க, பொதுலகரம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அரசு புரிதல் வந்து குறிக்கும். அப்போ 2 1. அடுத்து ஆழி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? கடலை வந்து குறிக்கும், சரிங்களா? கடலை குறிக்கும், மோதிரத்தை வந்து குறிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் சக்கரம், இது எல்லாமே வந்து ஆழி அப்படிங்கிறது நம்ம பழைய கேள்வித்தாளிலே பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஆழி அப்படின்னா வந்து சிங்கத்தை வந்து குறிக்கும், சரிங்களா? அப்போ 2 1 4 3 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஏ ஆப்ஷன். அடுத்து 52வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அவங்க எழுதின நூல் வந்து கொடுத்துருக்காங்க. கோவி மணிசேகர் அப்படிங்கிறவர் யாகசாலை அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பார், சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாலகுமாரன் அப்படிங்கிறவர் இரும்பு குதிரை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாரு. ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ரொம்ப வந்து பிரபலமான நூல், இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்திர பார்த்த சாரதி அப்படிங்கிறவங்க குருதி புனல் அப்படிங்கிற நூலையும் வந்து எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின், இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து பொறுத்துக. கார் நாற்பது அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மதுரை கண்ணன் கூத்தனார் வந்து எழுதியிருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பழைய கொஷின்லேயே வந்து பார்த்தது தான். அடுத்து களவழி 40 அப்படிங்கிறது பொய்கையார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த களவாடுறது பொய் சொல்றது அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. களவழி 40 பொய்கையார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னா 40 அப்படிங்கிறது கபிலர் வந்து எழுதியிருப்பாரு. இனியவை 40 அப்படிங்கிறது பூதஞ்சேந்தனார் வந்து எழுதியிருப்பாங்க, சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 3 1 2 4 அப்படிங்கிறது வரும். இந்த இன்னா 40ல் மொத்தம் வந்து 164 இன்னா செயல்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இனியவை 40 பொறுத்த வரைக்கும் 124 வந்து குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? 124 இனிய செயல்கள், 164 இன்னா செயல்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அடுத்து 54வது கேள்வி, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. வினையெச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, படர்ந்து அப்படின்னு இருக்கு. இப்ப படர்ந்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வேர்ட் வந்து ஆட் பண்ணி பாருங்க. படர்ந்து சென்றது அப்படின்னு இருக்கு. இப்போ சென்றது அப்படிங்கிறது ஒரு வினையை வந்து குறிக்குது. அப்போ ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடியுது, வினையெச்சம். அப்ப இது கரெக்ட் தான். அடுத்து தொட்டு, இந்த இடத்துல பாருங்க, தொட்டு பார்த்தான் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம், சரிங்களா? தொட்டு பார்த்தான் அப்படிங்கிறது, பார்த்தான் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு வினையை வந்து குறிக்குது. அப்போ ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடியுது, அப்ப இதுவும் வந்து வினையெச்சம் தான். அடுத்து பாருங்க, பதித்து. இப்போ வந்து கால் பதித்து சென்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பதித்து சென்றான் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதுவுமே என்னது, ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடியுது, அப்ப இதுவுமே வந்து வினையெச்சத்துல தான் வரும், கரெக்ட் தான். அடுத்து இந்த எளிது, இந்த எளிது அரிது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இதுல வரும், சரிங்களா? இது வந்து வினையெச்சத்துல வந்து வராது, இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வேர்ச்சொல் தெரிவு செய். வந்தான், வருதல், வாய்வது, வான் தோய் வெப்பன், வந்தனன் ஆயின், அம்தளிர் செயலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகநானூறு பாட்டு, சரிங்களா? இது என்ன அப்படின்னா, தோழி வந்து தலைவி கிட்ட வந்து சொல்லுவா, சரிங்களா? என்ன அப்படின்னா, தலைவன் அப்படிங்கிறவன் சீக்கிரம் வந்து வந்துருவான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஒரு பெரிய மழை, அதாவது வானையே வந்து முட்டக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய மலையோட தலைவன் தான் உன்னோட தலைவன். அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா சீக்கிரமா வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதை வந்து சும்மா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதனோட வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. வந்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து வா அப்படிங்கிறது வரும், சரிங்களா? அடுத்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இது நம்ம இப்பதான் இந்த கொஸ்டின்லேயே தான் பார்த்தோம். யார் வந்து எழுதியிருப்பாங்க, அதை மாணிக்க வாசகர் வந்து எழுதியிருப்பாரு, சரிங்களா? திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கும். சரி, ஓகே. இதுல என்ன கேட்குறாங்க, இப்பாடலடிகளில் முரண் வந்து காணப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. முரண்னா ஆப்போசிட் வந்து தேர்ந்தெடுக்கணும், சரிங்களா? இதை பாருங்க, வான் மண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. வானம் அப்புறம் மண்ணு, இது வந்து ஆப்போசிட்லாம் கிடையாது, இது வேற வேற, ஆனால் ஆப்போசிட் கிடையாது. அதே மாதிரி வழி ஒளி, இந்த வழினா எதை குறிக்கும், காற்று வந்து குறிக்கும், சரிங்களா? இந்த ஒளி அப்படின்னா வந்து
நம்மளோட லைட் இருக்கு இல்லைங்களா, வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஊன் அப்படின்னா வந்து நம்மளோட இந்த உடம்பு குறிக்கும். சரிங்களா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உயிர், இது வந்து நம்மளோட உயிரை குறிக்கக்கூடியது. அடுத்து உண்மை, இன்மைனா என்னது, பொய்ன்னு அர்த்தம். அப்போ இது பாருங்க, இதுதான் வந்து எதிர்ச்சொல். அதான் முரண் காணப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முரண்னா என்னது, எதிர்ச்சொல் வந்து தேர்ந்தெடுக்கணும். அடுத்த 57வது கேள்வி பாருங்க, உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து செய்தி படம். சரிங்களா, இது வந்து குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டிருந்தது. இப்போ நம்ம எழுதிட்டு வந்தோம் இல்லையா, அதில் கூட கேட்டிருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது விளக்கப்படம். சரிங்களா, அடுத்து கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் வந்து கல்வி படம். அடுத்து கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறவங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 4321 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தொழிற்பெயர் அல்லாத சொல் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்களேன், எள்ளல், கோரல், தருதல், கொல்லாமை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விகுதி வந்து தொழிற்பெயர் விகுதியாவே வருது. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். சரிங்களா, இதுல எள்ளல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கிடையாது. ஏன் அப்படின்னா எள்ளல் அப்படிங்கிறது எள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரேர் கொஸ்டின் தான். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமானது, எள்ளல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து நூலாசிரியரை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து 59வது கேள்வி, நூலாசிரியரை பத்தி கொடுத்துருக்காங்க. கண்ணீர் பூக்கள் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மேத்தா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இன்னொரு தேசிய கீதம் அப்படிங்கிறது வைரமுத்து வந்து எழுதியிருப்பாங்க. ஊசிகள் அப்படிங்கிறது மீரா வந்து எழுதியிருப்பாங்க. பால் வீதி அப்படிங்கிறது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து எழுதியிருப்பாங்க. 4321 ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷனு இல்லை. ஆனால் வந்து இதுக்கு என்ன ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2431 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இது வந்து ராங் கீ. ஓகேங்களா, கரெக்டான கீ வந்து இதுதான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து கீ அவங்களே வந்து தப்பா கொடுத்து வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்சி என்னும் தொழிற்பெயர் டேஸ் என பிரியும் அப்படின்னு கேட்குறாங்க. காட்சியை வந்து கான் குடல் சி அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா, சி, ஏன்னா பார்க்கிறது அப்படின்னா கான் 3 சுழியின் வந்து வரும். அதுக்கடுத்து சி அப்படிங்கிறது வரும். சி அப்படிங்கிறது என்னங்க, அந்த தொழிற்பெயர் விகுதியில வரும். அடுத்து வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையால் அணையும் பெயராய் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. வருவான் அப்படின்னா இதுக்கு மேல அந்த வரப்போறான் அப்படிங்கிறது குறிக்கும். சரிங்களா, அது எதிர்காலம் சம்பந்தமா இருக்கு. அடுத்து வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். சரிங்களா, ஏன்னா அந்த அள்ளு தள்ளுல முடிஞ்சிச்சு அப்படின்னாலே தொழிற்பெயர். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்தவன், அவன் வந்ததுனால அவனுக்கு பேர் வந்தவன் அப்படின்னு மாறிடுச்சு. இதுதான் வந்து என்னது, வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வாரான் அப்படின்னா இது வந்து வரவில்லை அப்படிங்கிற இதை வந்து குறிக்கும். இது வந்து எதிர்மறையில் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து துடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாருங்க, துடைத்த அப்படின்ட்டு இருக்கு, ஆழ முடிஞ்சிருக்கு. பேரச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆழ முடிஞ்சதுன்னா. இருந்தாலும் பின்னாடி ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கரும்பலகையை துடைத்த ஆசிரியர் அப்படின்னு எழுதலாங்களா. அப்ப என்னது, ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்ப இது என்னது, ஒரு பெயரச்சம் அப்படிங்கிறது வந்துடலாம். அடுத்து துடைத்தல் அப்படிங்கிறது எதுல வரும், தொழிற்பெயர்ல வரும். சரிங்களா, இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து துடைத்தான் அப்படின்னு இருக்கு. துடைத்தான் அப்படிங்கிறது தான் இங்க என்னது, வினைமுற்ற வரும். வினைமுற்றுனா என்னது, ஒரு வினை வந்து இருக்கும், அது முற்று பெற்றிருக்கணும், முடிஞ்சு போயிருக்கணும். சரிங்களா, துடைத்தானா அவன் துடைச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ வினை வந்து முற்று பெற்றுச்சு. இதுதான் ஆன்சர். அடுத்து துடைத்து, இந்த இடத்துல துடைத்து வந்தான், துடைத்து சென்றான், எதுனாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வினையச்சம் அப்படிங்கிறதுல வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, மேக்சிமம் பாருங்க எல்லாமே வினையச்சம், வினைமுற்று, அப்புறம் செய்வினை, செய்யவாட்டு வினை, அதை தான் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அடுத்து வேர்ச்சொல் பொறுத்துக. இதுல முழுச்சொல் இருக்கு, அதனோட வேர்ச்சொல் வந்து வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொருத்தணும். வென்றான் அப்படிங்கிறதுக்கு வெள் அப்படிங்கிறது வரும். தருவான் அப்படிங்கிறதுக்கு தா அப்படிங்கிறது வேர்ச்சொல். நல்கினார் அப்படிங்கிறதுக்கு நல்கு அப்படிங்கிறது வேர்ச்சொல். கற்று அப்படிங்கிறதுக்கு கல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். 3412 எங்க இருக்கு பாருங்க, டி ஆப்ஷன். அடுத்து நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாது ஒன்றும் பேணாமை, பேதை தொழில். இக்குறளில் உள்ளவாறு எது தவறான விடை அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நல்லா பாருங்க, நாணாமை அப்படின்னா
வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீங்க வெட்கப்படாம இருக்கிறது, அதை ஒன்று சொல்றாங்க. அதை அப்படியே நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜிஎஸ்லையும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு வெட்கப்படாம இருக்கிறது. நாடாமை அப்படின்னா ஆராய வேண்டிய விஷயத்த ஆராயாம இருக்கிறது. இப்போ நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. புரியுதுங்களா என்னன்னு? ஒன்று ஆராய்ஞ்சு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதை நீங்க ஆராயாம தெரியாமே கடைசி வரை இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒண்ணு, அதையும் குறிப்பிடுறாங்க. அடுத்து நாரின்மை அப்படின்னா யாருக்கிட்டையுமே அன்பு பாராட்டாம இருக்கிறது. சரிங்களா? அன்பு இல்லாம இருக்கிறது அவங்க மேல, நாரின்மை. யாது ஒன்றும் பேணாமை அப்படின்னா பேணி காக்க வேண்டிய விஷயத்த நீங்க வந்து பேணி காக்காம, சரிங்களா? இப்ப உடலை வந்து நம்ம பேணி காக்கணும் அப்படின்னா பேணி காக்காம நம்ம பாட்டுக்கு சாப்பிடாம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து ஆகாது. சரிங்களா? அப்ப இந்த நாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பேதை தொழில் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேதைன்னா என்ன அர்த்தம்? மேதைனா அறிவு உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். பேதை அப்படின்னா அறிவில்லாதவனோட இயல்பு, அறிவில்லாதவனோட செயல் அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இக்குறளில் உள்ளவாறு எது தவறான விடை அப்படின்னு கேட்கிறாங்க. சரி பாருங்க, சீர்மோனை வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீர்மோனைன்னா என்ன அர்த்தம்? நம்ம லெஃப்ட் டு ரைட்டு முதல் எழுத்து வந்து ஒன்றி வருதான்னு பார்க்கணும். பாருங்க, இதுல நாணாமை, நாடாமை, நாரின்மைக்கு நான் இது அப்படியே வந்து வந்திருக்கு. சரிங்களா? 1 2 3. இப்போ 1 2 3 வந்து ஒன்றி வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது கொடுக்குறேன். அப்ப சீர்மோனை அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து சீர் எதுகை வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீர் எதுகைன்னு என்ன அர்த்தம்? இப்போ லெஃப்ட் டு ரைட்டு முதல் எழுத்து அளவுத்திருக்க இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வருவது எதுகை அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப பாருங்க, எதுகை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல நானாமை, இந்த நா வந்து 3 சுழி நா அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து டா இருக்கு, அதுக்கடுத்து ரீ இருக்கு, அதுக்கடுத்து தூ இருக்கு, அதுக்கடுத்து 2 சுழி இன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 2 சுழி இன்னு, 3 சுழி நா, அப்புறம் இந்த டா எதுவுமே வந்து பொருந்தல. அப்போ சீர் எதுகை வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரல. சரிங்களா? இது இருக்கட்டும். இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். நம்ம மீதியையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து சீர் இயைபு வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீர் இயைபு வந்திருக்கா? அதான் மை வந்திருக்குங்களா? அப்ப சீர் இயைபும் வந்து வந்திருக்கு. அடுத்து அடி இயைபு வந்துள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடி இயைபுன்னா என்ன அர்த்தம்? மேலையும் கீழையும் கடைசி எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கணும். இதுல ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க, அடி இயைபு வந்திருக்கான்னு. அதான் நாணாமை, பேணாமை, இதுல மை வந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அடி இயைபு வந்திருக்கு. அப்போ சீர் எதுகை வரல, ஆனா வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்பு பெயர் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தேர்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பண்பு பெயர் அப்படின்னா இதுல பாருங்க, ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். வண்ணம், வடிவம், அளவு, குணம் இது எல்லாமே வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து பண்பு பெயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து 66வது கேள்வி பாருங்க. கீழ்வரும் குறளில் உள்ள எதிர் சொல்லை எழுதுக அப்படின்ட்டு சொல்றாங்க. பற்றுக பற்றற்றான், பற்றினை அப்பற்றை, பற்றுக பற்றுவிடற்கு. இந்த குறளோட பொருள் வந்து பார்த்தலாம். பற்றுக அப்படின்னு என்னது? பற்றி விடுங்க அப்படின்னு அர்த்தம். எதை பற்றி விடுங்க? பற்றற்றான் பற்றினை அப்படின்னா, பற்றற்றான் அப்படின்னா ஒரு பற்று இல்லாம இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து நீங்க போய் பற்றுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா அப்பற்றை அப்படி நீங்க பற்றுனீங்க அப்படின்னா பற்றுக பற்று விட இருக்கு. நீங்க மீதி விஷயம்லாம் வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து பற்றி நீங்க பிடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த பற்றின விஷயத்த வந்து விடுறதுக்கு உங்களுக்கு வழியே இறைவனை வந்து நீங்க பற்றதுதான் அப்படின்ட்டு வந்து இங்க சொல்றாங்க. புரியுதுங்களா என்னன்னு? நம்ம தேவையில்லாத விஷயத்த வந்து பற்றி வச்சிருப்போம் நம்ம கூட, அதை நீங்க விடணும் அப்படின்னா பற்று இல்லாத இறைவன் மேல நீங்க பற்று வைங்க, அது வந்து ஈஸியா உங்களை விட்டு நீங்கிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அப்போ இதனோட எதிர்ச்சொல் வந்து கேக்குறாங்க. எதிர்ச்சொல் வந்து பாருங்க, பற்றுக பற்றற்றான் அப்படின்னு இருக்கு. பற்றுகனா என்ன அர்த்தம்? பற்றி கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். பற்றற்றான்னா அப்படின்னா யாரை குறிக்குது? இங்க பற்று இல்லாத இறைவனை வந்து குறிக்குது. சரிங்களா? இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதுதான் ஆப்போசிட் அப்படின்னு நம்ம போற்றக்கூடாது. அடுத்து பற்றினை பற்றி விடல் அப்படின்னு இருக்கு. இது வந்து கிடையவே கிடையாது. இந்த 2 சொல்லும் வெவ்வேறு சொல். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. பற்றுக பற்று விடல். பற்றுக அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றி கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். பற்றி விடல் அப்படின்னா அந்த பற்றினதை விட்டு விடுறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பற்று விடல் அப்பற்றை அப்படின்னு அப்படியே பக்கத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எது எதிர்ச்சொல் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வைதோரை கூட வையாதே, இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கலை வீணில் பறவைகள் மீது எய்யாதே அப்படின்னு ஒரு பாட்டு. இது யார் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா கடுவழி சித்தர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல என்ன கேட்கறான்? எதிர்ச்சொல் வந்து கேட்கறான்.
இதுல ஏ ஆப்ஷன் பாருங்க, பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு இருக்கு. பொய்த்தாலும்னு என்னது? இந்த உலகம் பொய்யா போனாலும் அப்படின்னு அர்த்தம். பொய்யாதே அப்படின்னா பொய்யா போகாத அப்படின்னு அர்த்தம். பொய்யா போறது, பொய்யா போகாம இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து எதிர்ச்சொல் வந்து கரெக்டானது. சரிங்களா? மீதிலாம் பாருங்க, பொய்த்தாலும் செய்யாதே, பொய்த்தாலும் வையாதே, பொய்த்தாலும் எய்யாதே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து வெவ்வேறு வேர்டு. இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வைதோரை கூட வையாதே. வைதோர்னு என்ன அர்த்தம்? நம்மள திட்டினவங்கள. சரிங்களா? நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா திருப்பி திட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வையம் முழுவதும், இந்த உலகம் முழுவதுமே பொய்த்தாலும், இந்த உலகமே பொய்யா போனாலும் பொய்யாதே அப்படின்னா நீ பொய்யா போயிடாத அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து வெய்ய வினைகள் செய்யாதே, தீய வினைகள் எதையுமே வந்து செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. கல்லை தூக்கி என்ன பண்ணாத, வானத்தை நோக்கி போய் அந்த பறவைகள் வந்து போகுது இல்லையா, அது மேல தூக்கி எரியாத அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு? கடுவெளி சித்தர். இவர் தான் வந்து வெட்டவெளி வெளிச்சத்தையே கடவுளா வந்து வழிபட்டவர் யாருன்னு கேட்டாலும் கடுவெளி சித்தர் தான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 68வது கேள்வி பாருங்க, கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா? நல்லா நோட் பண்ணும். எதிர்ச்சொல் இல்லாதது. செய்தக்க அப்படின்னா செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். செய்யாமை அப்படின்னா செய்யாம இருக்கிறது. இங்க செய்யக்கூடிய, இங்க செய்யாம இருக்க. அப்ப இது வந்து ஆப்போசிட் தான் கரெக்ட், அதாவது எதிர்ச்சொல். அடுத்து தலையாயது முதன்மையானது அப்படின்னு கொடுத்துருவாங்க. தலையாயதுன்னா என்னது? ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். முதன்மையானதுனாலும் ஃபர்ஸ்ட் தான். அப்ப இது வந்து பொருள். சரிங்களா? இது வந்து ஆப்போசிட் கிடையாது. அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சி ஆப்ஷன் பாருங்க, பற்றுக பற்று விடல் அப்படின்னு இருக்கு. பற்றுக அப்படின்னா அர்த்தம்? பற்றி கொள்றது. பற்று விடல்னா அந்த பற்றை வந்து நீங்கிறது. அதாவது இப்பதான் முன்ன பார்த்தோம். சரிங்களா? அந்த ஒரு கொஸ்டின்ல அது அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இயங்கா அப்படின்னா இயங்காம இருக்கிறது. அடுத்து இயங்குதல் அப்படின்னா இயங்கிக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? இது எல்லாமே எதிர்ச்சொல். அடுத்து கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல பாருங்க, தலைப்பட்டன, தடைப்பட்டன. தலைப்பட்டன அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த தொடங்கி வைக்கிற மாதிரி அந்த இதுல வந்து வரும். சரிங்களா? தடைப்பட்டன அப்படின்னா தடை, அதாவது தொடக்கம் இங்க வந்து தடைப்பட்டுருச்சு. அப்ப இது வந்து ஒரு எதிர்ச்சொல் தான். சரிங்களா? அடுத்து பயிலுதல் பயிற்றுதல் அப்படின்னு இருக்கு. பயிலுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறது. சரிங்களா? பயிற்றுதல் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த கத்துக் கொடுக்கறது. அப்ப இதுவுமே எதிர்ச்சொல் தான். சரிங்களா? கத்துக்கிறது வேற, கற்றுக் கொடுக்கறது வேற. இது ரெண்டுமே எதிரா வந்திருக்கு. அடுத்து ஏற்புரை மறுப்புரை. இது வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான். ஏற்புரைனா ஏத்துக்கிறது, மறுப்புரைனா மறுக்கிறது. சரிங்களா? அடுத்து பாஷை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுபவர். இதுதான் வந்து என்ன அர்த்தம்? எதிர்ச்சொல் வந்து கிடையாது. சரிங்களா? இது வந்து பொருள். பாஷை அறிவு இருக்கிறவங்க சாதுரியமா பேசுவாங்க. சரிங்களா? ஒரு நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வந்து எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். எவ்வகை வாக்கியம் அப்படின்னு இதுல கேட்கிறாங்க. இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா கலவை வாக்கியம். சரிங்களா? கலவை வாக்கியம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு முதன்மை வாக்கியமும் அதுக்கப்புறம் ஒரு துணை வாக்கியம், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எது முதன்மை வாக்கியம், எது துணை வாக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலன் நன்றாக படித்ததால். சரிங்களா? நன்றாக படிச்சான். இது வந்து என்ன வாக்கியம்? இதுதான் வந்து முதன்மை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதன்மை வாக்கியம்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து முக்கியமானதா வந்து இருக்கிறது. அந்த சென்டென்ஸ்ல இது இல்லைன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய துணை வாக்கியம் அப்படிங்கிறது இருக்காது. அது நடந்திருக்காது அந்த விஷயம். வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறது இது துணை வாக்கியம். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் வந்து இது துணை வாக்கியம்னு சொல்றோம்னு தெரியுதா? ஏன்னா அவன் நல்லா படிச்சதுனாலதான் நல்ல மதிப்பெண்ணே வந்து பெற்றான். அதாவது முதல் மதிப்பெண் பெற்றான். இல்லைன்னா முதல் மதிப்பெண் பெற்றிருக்க மாட்டான். அதனால இது முதன்மை வாக்கியம், இது வந்து துணை வாக்கியம். புரியுதுங்களா? இதுதான் வந்து கலவை வாக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடன்பாட்டு வாக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துதான். சரிங்களா? ஒண்ணு உடன்படுறீங்க அப்படின்னா அது வந்து உடன்பாட்டு வாக்கியத்துல வரும். தன்வினை வாக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து எது வந்து கரெக்டானதுன்னு பாருங்க. எல்லாமே காவரிசை தான். ஃபர்ஸ்ட் காவரிசை இங்க இருக்கு பாருங்க. கடம் குடம் கெடு கேடயம் அப்படிங்கிறது வரும். அடுத்து 72வது கேள்வி, முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது முக்தி நூல்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த குண்டலகேசிக்கு மறுப்பா ஒரு நூல் வந்து எழுதினாங்க. அது என்ன அப்படின்னா நீலகேசி அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஐஞ்சிறும் காப்பியங்களுக்குள்ள வரும். சரிங்களா? அடுத்து இந்த மணிமேகலை தெரியும், வளையாபதி இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? அடுத்து முருகனுக்கு அடி விழுந்தது. அடி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்ட்டு சொல்றாங்க.
இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா, இப்போ நம்ம தொழிற்பெயர்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா விகுதி வந்து பெற்றிருக்கணும். அல்லு, தள்ளு, ஐ, பூ, சி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய வந்து பார்த்துருப்போம். அதாவது விகுதி வந்து பெற்று வந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து தொழிற்பெயர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஆனா இதுல வெறும் அடியை மட்டும் வச்சு எப்படி நீங்க முதல்நிலை தொழிற்பெயர்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த அடிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங்? அடித்தல் அப்படிங்கிற மீனிங் வருது. ஆனா இந்த அடிங்கிற ஒரு சொல்ல வச்சே நம்ம அடித்தல் அப்படிங்கிற மீனிங் வந்து வருது இல்லையா? அதாவது முதல்லயே நம்மளுக்கு அந்த தள் அப்படிங்கிறது மறைஞ்சு இங்க பொருள் வந்து பற்றுச்சு. அதனால முதல்நிலையிலேயே வந்து அது தொழிற்பெயரா மாறிடுச்சு. அது முழுசா அந்த தள்ளு அப்படிங்கிறதுலாம் வரவே தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா என்னன்னு? விகுதி பெறாமலேயே என்ன ஆயிடுச்சு? முதல்நிலையிலேயே தொழிற்பெயரா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லலாம்? இதுல அந்த சூடு அப்படிங்கிற வேர்டை மட்டும் பாருங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? சூடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதனோட ஒரிஜினல் வேர்டு என்னது? சுடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி இந்த சூடுன்னு மாறுச்சு அப்படின்னா, இந்த வெறும் சூ அப்படின்னு இருக்கிறது சூன்னு மாறுது இல்லையா? இந்த மாறுறதுக்கு பேர் தான் திரிந்த அப்படின்னா, அந்த சூ அப்படிங்கிறது சூவா வந்து திரியறது. அதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுடு அப்படிங்கிறது சூடா மாறுது இல்லைங்களா? அதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு சொல்றாங்க. வெறும் சுடுன்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த சுவும் என்னவா இருது? மாற்றம் வந்து அடையுது. சரிங்களா? இந்த சுடு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன வரும்? சுடுதல் அப்படிங்கிற மீனிங்கை தருது. ஆனா அந்த தல்விகுதி இல்லாமையே நம்மளுக்கு சுடுதல் அப்படிங்கிற மீனிங்கை தர்றதுனால முதல்நிலையிலேயே இது வந்து தொழிற்பெயரா மாறிடுச்சு. இது இன்னமும் மாற்றம் அடையுது. சூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அடையுது. அப்படி மாறுறதுனாலதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்து நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. நேர்கூற்று அப்படின்னா நீங்க தன்மை இருப்பீங்க, முன்னிலை, நீங்க 2 பேரும் பேசிக்கிறதா நேர்கூற்று. சரிங்களா? ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து நேர்கூற்று. இப்ப நம்ம நிறைய படிச்சிருப்போம். பெரியார் வந்து இதை சொன்னாரு, பாரதியார் வந்து இதை சொன்னாரு, பாரதிதாசன் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை அப்படியே நம்ம வந்து எடுத்துப்போம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டபுள் கோட்ஸ் வந்து கண்டிப்பா இடம் பெற்றிருக்கும். ஏன்னா அது ஒரு நேர்கூற்று. அவர் சொன்னதை அப்படியே வந்து எடுத்துக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் போல் கூறுவது, இது வந்து அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம் அப்படின்னா அது நேர்கூற்றா மாறிடும். இப்ப வேற ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அயர்கூற்றா மாறிடும். சரி, அவங்க அப்படி சொன்னாங்க, சரிங்களா, அவங்க இப்படி பார்த்தாங்களாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது மனிதர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுதான் அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அயர்கூற்றுல பொறுத்த வரைக்கும் மேற்கோள் குறியீடு அப்படிங்கிறது வராது. சரிங்களா? இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாளை அப்படின்னு இருக்கு அப்படின்னா மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? இதுல இந்த அயர்கூற்றுல பொறுத்த வரைக்கும் நாளை நீங்க சொல்லுவீங்க. நேர்கூற்றுல நாளைக்கு நான் வந்து திருச்சி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க வெளியே போய் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா மறுநாள் வந்து நீங்க சொல்லுவீங்க மறுநாள் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல மறுநாள் அவரு திருச்சிக்கு போறாராமா என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு 3வது மனுஷன் மாதிரி பேசுறீங்க இல்லையா? அதைத்தான் வந்து அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதுல மேற்கோள் குறியீடு அப்படிங்கிறது வராது, தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். சரிங்களா? வினா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது ஒரு வினா வாக்கியம். அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க, தவறானது எது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மறவர்க்க அப்படின்னு இருக்கு. மறவர்க்க அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம திருக்குறள்ல வந்து எடுத்தது. சரிங்களா? இந்த மறவர்க்க மாசற்றார் கீழ்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் வந்து படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து எடுத்ததுதான். குற்றம் இல்லாத அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இல்லாத அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட தமிழை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை சென்டென்ஸ். சரிங்களா? குற்றம் இல்லை அப்படிங்கிறது இது பாசிட்டிவ் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இல்லாத அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவா தான் எடுத்துக்கணும். அது வந்து எதிர்மறை. சரிங்களா? அடுத்து இது எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். கால வந்து முடிஞ்சிருக்கு. கா இயல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அதுதான் இது வந்து சப்போஸ் இது நெகட்டிவா இல்லை அப்படின்னா வெறும் வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கு. இது வந்து நெகட்டிவா இருக்குங்கிறதுனால எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வந்திருக்குங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது?
நெகட்டிவாக வரல அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று மட்டும் வந்திருக்கணும். ஆனால் இங்கே நெகட்டிவ் வந்திருக்கனால எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து அறிகல்லாதவர். அறிகல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவங்க கிட்ட அறிவு இல்லாததுனால அவங்களுக்கு பேர் என்ன ஆயிடுச்சு? அறிவு இல்லாதவர் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து தப்பு. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, மனத்திற்பம். மனத்தின் அது திற்பம் அப்படின்னு வரும். சரிங்களா? திற்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியை குறிக்கும், வலிமையை குறிக்கும். சரிங்களா? அப்போ அது அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. அங்க அது அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கனால இது 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து வைவால் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். இந்த இடத்துல பாருங்களேன், வையின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர்ல ஒரு சென்டென்ஸ் தான். நம்ம சால, நனி, கடி, கூர் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த வையும் வந்து இருக்கு. இது வந்து குறிப்பிடத்தக்கது, பார்த்துக்கோங்க. அடுத்து கவிஞர், அவங்களோட இயற்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணதாசனோட இயற்பெயரை பொறுத்த வரைக்கும் முத்தையா அப்படிங்கிறது வந்து அவரோட இயற்பெயர். வாணிதாசனை பொறுத்த வரைக்கும் எதிராசுலு என்கின்ற அரங்கசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம புத்தகத்திலேயே படிச்சிருப்போம். அடுத்து சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் மேல இருந்த பற்றின் காரணமா சுப்புரத்தினதாசன் அப்படின்னு பேர் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத புத்தகத்துல படிச்சிருப்போம். அடுத்து பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பு ரத்தினம் அப்படிங்கிறது வரும். இதே பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னா சுப்பிரமணி அப்படின்னு வரும். இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4312 இங்க இருக்கு, ஏ ஆப்ஷன். அடுத்து 77வது கொஸ்டின், தேராமண்ணா செப்புவதுடையேன் அடிகோடிட்ட சொல்லின் இலக்கணம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இது எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். சிலப்பதிகாரத்தை வந்து யார் ஏற்றிருப்பாங்க? இளங்கோவடிகள் அப்படிங்கிறவங்க ஏற்றிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு வருவோம். தேரா மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தேராத மன்னா அப்படின்னு வந்திருக்கணும். அதாவது ஆராயாத மன்னன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆராயாத மன்னன். இதுல இப்போ தேராத அப்படிங்கிறதுல இங்க தா வந்து இல்லை, அதாவது கெட்டு போயிடுச்சு. இந்த தேராத மன்னா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து இந்த தா அப்படிங்கிறது இல்லை, கெட்டுருச்சு. அதனாலதான் ஈறு கெட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆராயாத மன்னன்ல ஆராயா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. தா வந்து கெட்டுருச்சு அப்படிங்கிறதுனால ஈறு கெட்ட அப்படின்னு இருக்கு. அப்போ ஆராயாத அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஆராயவில்லை அப்படின்னு அர்த்தம். இதுல இல்லைன்னு வந்துச்சு அப்படின்னாலே எதிர்மறை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஆராயாத அப்படின்னா ஆராயவில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இல்லை அப்படிங்கிறதுனால எதிர்மறை வரும். ஈறு கெட்ட, இந்த ஈரும் கெட்டுருச்சு. அப்புறம் எதிர்மறை, அது நெகட்டிவாகவும் இருக்கு, எதிர்மறை. கடைசியா அந்த மன்னா அப்படிங்கிறது என்னது? மன்னர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அதனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது இதனோட இலக்கண குறிப்பு. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சேய்மை சுட்டு அப்படின்னா தூரத்துல இருக்கிறவங்களை வந்து சுட்டி கூப்பிடுறது சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை கூப்பிடுறத வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இங்கு அப்படின்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு அப்படின்னா சேய்மை சுட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வரும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து விடைகேற்ற வினாவை தேர்க. விருத்தமெனும் முன்பாவிற்கு உயர் கம்பன். கம்பரை பத்தி ஒரு வேர்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல என்ன வந்து கரெக்டான வினா அப்படின்னா விருத்தப்பா சிறப்புடையதா, இது வந்து கிடையாது. அடுத்து விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யாரு? கம்பர் அப்படிங்கிறவர். அப்ப இதுதான் கரெக்ட். உண்பா இது, விருத்தமே கம்பனா, இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப இதெல்லாம் தப்பு. அடுத்து 79வது கேள்வி, விடைகேற்ற வினாவை தேர்க. நட்டனை தொழ நம்பினை நாசமே அப்படிங்கிற ஒரு வரி வந்து வந்திருக்கு. இது யார் வந்து பாடியிருப்பாங்க அப்படின்னா அப்பர் வந்து பாடியிருந்திருப்பார். சரிங்களா? அப்பர், திருநாவுக்கரசர், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டத்துல ஒன்று இருக்கும். சரிங்களா? அது இப்போதைக்கு வந்து கொடுமுடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல இறைவன் வந்து வீற்றிருக்கான். யாரு அப்படின்னா சிவபெருமான் வந்து வீற்றிருக்கான். அதான் நட்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் வீற்றிருக்கான். அந்த சிவபெருமான தொலை, அதாவது அவனை வணங்க, நம் வினை நாசமே அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய வினைகள் எல்லாமே நாசமா போயிடும், அதாவது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? அப்ப இதுக்குண்டான வினாவை வந்து இங்க தேர்ந்தெடுக்கணும். இதுல பாருங்க, நட்டனை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க, இது கரெக்டா வரல. அடுத்து நம் தீவினை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நட்டனை தொழ வேண்டும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம என்ன பண்ணணும்? தொழணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து பரல் என்ற ஆங்கில சொல்லின் வகையறிக. பரல் அப்படின்னா பொருட்பெயரை குறிக்கும். சரிங்களா? இது நம்ம அந்த சின்ன சின்ன அந்த குருணை அரிசி இருக்கு இல்லைங்களா, அது குறிக்கும். அப்புறம் கற்களை குறிக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பரல் அப்படிங்கிறதுல வரும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிண்டிங்கும் போதே
அதாவது அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா டா மாதிரி டரல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து பரல் வரும். அடுத்து கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. கொற்கை அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குது சரிங்களா. அது ஒரு இடத்துல இருக்கனால, இடத்தை குறிக்கிறதுனால அது ஒரு இடப்பெயர் அப்படின்னு வரும். அடுத்து 82வது கேள்வி பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். கரி, கழி. இந்த கரி அப்படின்னா யானையை குறிக்கும், கழி அப்படின்னா குறையை குறிக்கும் சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதே வந்து களிறு அப்படின்னா வந்து ஆண் யானையை குறிக்கும் சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நேத்து கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பிடி அப்படின்னா வந்து பெண் யானையை குறிக்கும். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி குரங்கை பொறுத்த வரைக்கும் மந்தி அப்படின்னா வந்து பெண் குரங்கு சரிங்களா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம எதுல படிச்சிருப்போம்? அந்த திருக்குற்றால குறவஞ்சில நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து கடுவன். கடுவன் அப்படின்னா வந்து ஆண் குரங்கு குறிக்கும். இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு இந்த புது சிலபஸ்ல இருக்கக்கூடியது சரிங்களா. அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய். வாடினான் அப்படிங்கிறதுக்கு வாடு அப்படிங்கிறது வேர் சொல் வந்து வரும். நுகர் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல வந்து தல்விகுதி எங்க இருக்கு பாருங்க, அதான் இங்க இருக்கு. அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட் சரிங்களா. இந்த நுகர்ந்த மாணவன், நுகர்ந்த மாணவி, இது எல்லாமே பெயரச்சம்ல வரும் சரிங்களா. நுகர்வான்னா இதுக்கு மேலதான் நுகர போறான் அப்படின்னு எதிர்காலத்துல வருது. நுகர்த்து அப்படின்றது இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். அதாவது சொல் பொருள். கமலம் அப்படின்னா வந்து தாமரையை குறிக்கும் சரிங்களா. இது வந்து முக்கியம். அடுத்து ஒல்லை அப்படின்னா விரைவு அப்படின்னு அர்த்தம். மல்லல் அப்படின்னா வளமான. நம்ம பார்த்திருப்போம் மல்லல் மூதூர் வயவேந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து அந்த புடப்புலினார்னு நினைக்கிறேன், அவரு வந்து பாடியிருப்பாரு. வளமான அப்படின்னு அர்த்தம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அரவு அப்படின்னா பாம்பு. இதுவும் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க, இதை வந்து பார்த்துக்கணும். 4312 எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன். அடுத்து ஆள் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக அப்படின்ட்டு சொல்றாங்க. கா இயர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா. கா இயர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல இங்க பாருங்க ஆள்க அப்படின்னு இருக்குங்களா, இதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று சரிங்களா. இப்போ இங்க இருக்கு ஆண்ட அப்படின்னு இருக்கு. ஆண்ட மன்னன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயரச்சம்ல வந்துடும் சரிங்களா. இதெல்லாம் வந்து முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்க. இலக்கண குறிப்பு வந்து எடுக்கணும். வருநிதி, இருநிதி. வருநிதி அப்படின்னா வரும் வருவாய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. வருவாயை பொறுத்த வரைக்கும் 3 காலங்களை வந்து மறைச்சு வரும் சரிங்களா. அதாவது வந்த நிதி, வருகின்ற நிதி, வரும் நிதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 காலங்கள் வந்து மறைச்சு வருது அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு வினை வந்து இருக்கும். இரண்டாவது என்னவா இருக்கும்? ஒரு பெயர் சொல் இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து நடுவுல வந்து 3 காலங்களை வந்து மறைச்சு வந்துச்சு அப்படின்னா அதை தான் வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதுதான் வினைத்தொகை. அடுத்து இருநிதி. இருநிதி அப்படின்னா வந்து பண்பு தொகையில வந்து வரும் சரிங்களா. அது என்னமோ இரண்டு ஆகிய நிதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நெட்ல வந்து கொடுத்துருக்காங்க 2 ஆகிய நிதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆகியன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆகியன்னு வந்துச்சு அப்படின்னாலும் அது பண்பு தொகைக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து தெரிவிங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இதுல பாருங்க அலை, அலை. இந்த அலை அப்படின்னா கடல் அலையை குறிக்கும், இந்த அலை அப்படின்னா புற்று சரிங்களா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். என்ன அப்படின்னா கரெக்டான சென்டென்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா. பரிசில் கண்டு பாரியை பாடிய கபிலர் பெற்றார். இது சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகல, இது வராது. அடுத்து பாரியை கண்டு கபிலர் பெற்றார் பாடி பரிசில், இதுவுமே வந்து வரல. அடுத்து கண்டு பெற்றார் பரிசில் பாடி கபிலர் பாரியை, இதுவும் வரல. அடுத்து கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார், இது வந்து கரெக்டா வருது. அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 90வது பாருங்க. தொழா இலக்கண குறிப்பு தருக. இது வந்து செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் தொழா அப்படின்னு இருக்குங்களா. இந்த ழா அப்படிங்கிறது இதே இப்படியே முடிச்சிருக்கலாம். அதாவது இந்த தொழார் அப்படிங்கிறதோட முடிச்சிருக்கலாம். இந்த ழா அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அளவு எடுக்குது சரிங்களா. அளவு எடுக்கிறதுன்னு காரணமா இதை வந்து அளபடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி இந்த ழா அப்படிங்கிறது நெடிலா இருக்கு 2 மாத்திரை, இங்க ஒன்று அளவெடுத்திருக்கு சரிங்களா. அளவெடுக்கிறது அப்படின்னா இந்த இழு கூட்டல் ஆண்டு நம்ம பிரிக்கலாங்களா, இதனோட
குறில் வந்து இங்க வரும். இதுதான் வந்து அளபெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குறிலுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை, 3 மாத்திரை வந்து வரும் அளபெடுக்கிறத பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? இதை வந்து பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியம். சரி, ஓகே. இது செய்யுளிசை அளபடையா, சொல்லிசை அளபடையா, இல்ல இன்னிசை அளபடையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிளா வந்து ஷார்ட்கட்லயே நான் சொல்றேன். இப்ப இதுல பாருங்களேன், தொழார் அப்படின்னு இருக்குங்களா, இதுல அளபெடுத்து இருக்கு இல்லையா, இந்த லெட்டர் வந்து நல்லா பாருங்க. இந்த 2 லெட்டரை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து லெஃப்ட் பக்கம், அதாவது இடது பக்கமா எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. எத்தனை லெட்டர் இருக்கு? ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா செய்யுளிசை அளபடை, அதாவது ஒரு லெட்டர் 2 லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா செய்யுளிசை அளபடையில வரும். சப்போஸ் 3 லெட்டர் 3க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், கெடுப்பதுவும் அப்படின்னு இருக்குங்களா, இதுல தூ உ அப்படிங்கிறது இது வந்து இருக்கட்டும். ஏன்னா இதுதான் வந்து அளபெடுத்திருக்கு. இது வந்து இங்க பாருங்க, இது வந்து 2 மாத்திரை, இது ஒரு மாத்திரை, கிட்டத்தட்ட ஒரு 3 மாத்திரையில வந்து நிக்குது. இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடு இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 வந்திருக்கு. 3க்கு மேல போணுச்சு அப்படின்னாலே இன்னிசை அளபடை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சொல்லிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் கடைசியா வந்து ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா? வரணசை ஈ, அதாவது இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? செய்யுள்ல வந்து இப்ப விருப்பத்துக்கு வரணசை அப்படின்னு வந்து இருக்கும். விருப்பத்தோட, அதாவது தூய தமிழ் வந்து வரணசை அப்படிங்கிறது. விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யுள்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஈ வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அப்ப ஈ வந்துச்சு அப்படின்னா சொல்லிசை அளபடை, கண்ணை மூடிட்டு நீங்க போட்டுடலாம். செய்யுளிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் 1 2, அதாவது அந்த அளபெடுத்ததுல இருந்து லெஃப்ட் பக்கம் ஒரு எழுத்து 2 எழுத்து இருந்துச்சுன்னா செய்யுளிசை போட்டுருங்க. சப்போஸ் 3க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னிசை அளபடையில வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சும் நம்ம முன்னே வந்து பார்த்தாச்சு. அடுத்து 91வது கேள்வி பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். கரை 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 அப்படின்னா இது வந்து நம்ம இக்கரை அக்கறைன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஆற்றங்கரை இருக்கு இல்லையா, அது. அப்போ குளக்கரை அப்படின்னு வரும். அடுத்து இந்த கரை அப்படின்னா களங்கம். சரிங்களா? களங்கம் விளைவிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல வந்து வந்துடும். அடுத்து 92வது கேள்வி. மரப்பாவை நானால் உயிர் மறுத்தல் போல என்ற உவமையின் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து அரிய செயல் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இது ஒரு திருக்குறள் தான். சரிங்களா? மரப்பாவை அப்படின்னா மரத்தினால் ஆன பொம்மையை வந்து குறிக்கும். நானால் அப்படின்னா கயிறால வந்து கட்டப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதான் உயிர் மறுத்தல் போல அப்படின்னா உயிருள்ள ஒரு ஆள் வந்து கயித்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுமாமா. புரியுதுங்களா? இதை எதை வச்சு திருவள்ளுவர் வந்து சொல்லுவாரு அப்படின்னா, உங்களோட மனசுக்குள்ள, சரிங்களா, உங்களோட மனசுக்குள்ள ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வெட்கப்படக்கூடிய உங்களுக்கு ஒரு குணமே இல்லை அப்படின்னா அவங்க வெறும் மரத்துல செஞ்ச பொம்மை மாதிரி, அது எப்படி கயித்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி நீங்க அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுக்கு வந்து உயிர் இருக்கிறதா வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு டைம் நீங்க வந்து நெட்ல எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். சரிங்களா? அடுத்து உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்னு இருக்கு. அப்போ கிணற்று தவளை போல. இப்ப கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்கு அப்படின்னா அதுவா அந்த கிணறு வந்து ஃபுல்லா வந்து தண்ணியெல்லாம் நம்பி அதுவா வெளியே வந்தாதான் உண்டு. இப்ப இருக்கிற கிணறுலாம் அப்படிலாம் கிடையாது மேக்சிமம். அப்போ கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்குது அப்படின்னா அதனால வெளியவே வர முடியாது. சரிங்களா? ஏன்னா அரை கிணறு இல்லை முக்கா கிணறு அந்த மாதிரி தான் இருக்கும். அதை மீறி அதனால வெளியே வர முடியாது. அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த கிணறு மட்டும்தான் உலகம், வெளியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உலகம் வந்து அது. அதனால வெளியே வேற எதுவும் தெரியாது. அதனால கிணற்று தவளை போல அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து கீரியும் பாம்பும் போல அப்படின்னா பகைமையை வந்து குறிக்கும். சரியா? ஏன்டா எனி டைம் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அண்ணன் தம்பிங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? அது என்ன பகை. அடுத்து இழவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். கிளி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு, அதாவது அந்த பஞ்சு வந்து காயா இருக்கும். சரிங்களா? பெரிய ஒரு பழம் மாதிரி இருக்கும். அது பழுத்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், காஞ்சி வெடிச்சு பஞ்சா போயிடும். அது ஏமாற்றம் அடைஞ்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து இழவு காத்த கிளி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அனலிடை இட்ட புழு போல அப்படின்னா ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா உயிரோட ஒரு புழுவை போட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அப்படியே அந்த புழு என்ன ஆகும் அப்படின்னா வேதனையில அப்படியே எரிஞ்சு இதாயிரும். சரிங்களா? அதுதான் வந்து சொல்லுவாங்க. அதை நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனி இருக்க காய் விரும்பியது போல அப்படின்னா அறியாமை. சரிங்களா?
இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து பார்த்துருந்துருப்போம். நம்ம இனிய சொற்கள் இருந்து இனிமை இல்லாத ஒரு சொற்களை நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பேற்பட்டது அப்படின்னா, ஒரு மரத்துல பழங்கள்லாம் நிறைய இருக்குது, அந்த பழத்தெல்லாம் விட்டுட்டு காயை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து நல்லா சொல்லியிருந்திருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து 95வது கேள்வி, புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. புலவராற்றுப்படை அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படையை வந்து சொல்லுவாங்க. சரியா? திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர்ல என்ன அப்படின்னா முருகுன்னு சொல்லுவாங்க, கடவுள் பழம்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பொருணராற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அடைமொழிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஆசிரியர் மட்டும் பார்த்துக்கலாம். முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறவரு இதுக்கு வந்து ஆசிரியராக இருந்திருப்பாரு. சிறுபானாற்றுப்படையை பொறுத்த வரைக்கும் நல்லூர் நத்தத்தனார், இதுக்கும் வந்து அடைமொழி அப்படிங்கிறது கிடையாது. பெருமானாற்றுப்படையோட அடைமொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானாற்றுப்படை யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? யாருமே வந்து கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை பார்க்குறீங்களா இல்லை பார்க்கலையா அப்படின்னு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னாச்சும் சொல்லுங்க. இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா அதையும் சொல்லுங்க, நம்ம கொண்டு போகலாம். பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத ரிப்ளை பண்றேன். அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிக. இனிமை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இனிமை பண்பு அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா பண்பு பெயர். சரியா? இனிப்பு, கசப்பு, அப்புறம் வண்ணம், அப்புறம் வடிவம், இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க, பார்த்தோம். அடுத்து பாருங்க, டாக்டர் மூவா, இவர் வந்து அகல் விளக்கு அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. அதுக்கடுத்து உமாச்சந்திரன் அப்படிங்கிறவங்க முள்ளும் மலரும் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. சூரியகாந்தன் அப்படிங்கிறவங்க மானாவரி மனிதர்கள் அப்படிங்கிறத ஒன்று எழுதியிருப்பாங்க. கிருஷ்ணமணி அப்படிங்கிறது வேர்கள் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் 3142 அப்படிங்கிறது. அடுத்து 98வது கேள்வி, 99 மலர்களை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து குறிஞ்சி பாட்டு தான். குறிஞ்சி பாட்டு யாருங்க எழுதியிருப்பா? கபிலர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பட்டினப்பாறை அப்படிங்கிறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர் தான். ஓகேவா? பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது இப்போதான் பார்த்தோம், முடத்தாம கன்னியார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இனிதே இனிதே அப்படின்னு வந்துருச்சுனாலே இனியவை 40 தான். சரிங்களா? இனியவை 40ல் எத்தனை இனிய செயல்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இன்னா செயல்கள் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான்மணிக்கடிகை எழுதுனது விளம்பி நாகனார். சரிங்களா? களவழி 40 இப்போதான் ஒரு ஷார்ட்கட் சொன்னது, பொய்கையார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 100வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அவ்வளோதான். டெஸ்ட் 4ஓட எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க கமெண்ட் செக்ஷனில். ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்வி அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. கேள்வித்தாள்லாம் வந்து எப்படி இருக்குது, அதாவது அந்த டைப்பிங் பண்ணது அந்த மாதிரிலாம் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஷின் அனுப்புவீங்க, அதாவது அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நீங்கள் அனுப்புறீங்க, அதை பார்த்துட்டு அப்படியே டெஸ்ட் போடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் போடுறதுனால பெருசாக உங்களுக்கு பயன் வந்து இதில் பெற முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் 100 கொஷின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த 100 கொஷின் உங்களுக்கு அப்படியே மனப்படம் ஆகிடும். அதாவது எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு அது வந்து யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சும்மா வந்து ரேண்டமாக வந்து உங்களுக்கு எது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் எழுதுறதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நான் அப்படியே எழுத முடியாது அப்படின்னா, நானாச்சும் எழுதி நான் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன் இல்லையா, அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு நான் வச்சு எழுதுனது மட்டும் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து 1-2 தப்பாக இருக்கலாம். சரிங்களா? நான் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் வந்து படிங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து நல்லா படிங்க. இப்போ இருந்தே ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முடிஞ்ச வரை 87 கொஷினையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து வந்துடும். அதனால் எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிங்க. நன்றி. நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.